கர்த்தருடைய நாமத்துல ஸ்தோத்திரம். ಎ ಎಲ್ಲರಿಗೂ ಕರ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ವಂದನೆಗಳು. ஆம், எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏசப்பாவை தேடி வந்திருக்கிறீங்க. ஆ, இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ಪ್ರತಿ ಭಾನುವಾರದಂತೆ ಈ ವಾರವೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ನೀವೆಲ್ಲರೂ ಬಂದಿದ್ದೀರಾ. ಇದನ್ನು ನೆನೆಸುವಾಗ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತೆ. எதுக்குன்னா இன்னைக்கு இருக்கிற மெசேஜும் அதுதான். இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய பொக்கிஷமாய் எண்ணுவது. ಈ ದಿನದ ಒಂದು ಮೆಸೇಜ್ ಕೂಡ ಅದೇ ಆಗಿದೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮ್ಮ ಒಂದು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஆம், ಸಂಪತ್ತು. சம்பத்து, நிதி, ಸಂಪತ್ತು நிதி சம்பத்து. ನಿಧಿಯಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஸோ அதனால ஆம், ஆண்டவர் வந்து உங்க வாழ்க்கையில முக்கியம். அதுக்கு தான் நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஆண்டவர் தேடி வந்திருக்கிறீங்க. ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ಅದಕ್ಕಾಗಿಯೇ ನಾವು ಪ್ರತಿ ಭಾನುವಾರದಂತೆ ಈ ವಾರವೂ ನಾವು ಆತನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇವೆ. ஏதேதோ ட்ரை பண்ணிட்டோம். எப்படி எப்படியோ வாழ்ந்து இருந்துட்டோம். ஆனா எங்களும் நிம்மதி கிடைக்கல. ஏசப்பாட்ட கிடைக்கிற அந்த நிம்மதி வேற எங்கேயும் கிடைக்கல. நீங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் நீங்க தேடுற நிம்மதியை இயேசு குடுப்பார். ನಾವು ಎಲ್ಲೆಲ್ಲೋ ನೆಮ್ಮದಿಯನ್ನ ಹುಡುಕಿದ್ವಿ, ಎಲ್ಲೂ ಸಹ ಸಿಗ್ಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬಂದು ನಾವು ಆತನನ್ನ ಹುಡುಕುವಾಗ ಖಂಡಿತವಾಗಿ ಅವರು ನಮಗೆ ನೆಮ್ಮದಿ, ಸಮಾಧಾನವನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. சரி. ஆம், நெறைய நம்ம நாட்டுக்காக நம்ம ஜெபிக்கணும். விசேஷமாய் வந்து நெறைய ஏழைகள் அவங்களுக்கு வந்து கேஸ் வசதி இல்லாம சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க நெறைய பேரு. ನಾವು ನಮ್ಮ ದೇಶಕ್ಕಾಗಿ, ನಾವು ಬಡವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾಗಿದೆ. ಅನೇಕ ಬಡವರು ಇವತ್ತು ಊಟಕ್ಕಾಗಿ ಒಂದು ಅಡುಗೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಂತ ಒಂದು ಇಂಧನಕ್ಕಾಗಿ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு இப்ப அன்னைக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் பேசிட்டு இருந்தேன். ரூ. 45 இருக்கிற கேஸ் வந்து ரூ. 70, ரூ. 75 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ಕಳೆದ ದಿನ ಆಟೋ ಡ್ರೈವರ್ ಹತ್ರ ಮಾತಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು ₹45 ಇದ್ದಂತ ಗ್ಯಾಸ್ ರೇಟ್ ಇವಾಗ 70, 75. 70, ₹85 ಹೋಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ஸோ அதனால கொரோனால நம்ம பார்த்தது போல நிறைய திண்டாட்டங்கள் பற்றாக்குறைகள் இருக்கு. ಆ ಕೊರೋನಾ ಕಾಲದಲ್ಲಿ ಬಂದಂತ ಅನೇಕ ತೊಂದರೆಗಳು, ಸಮಸ್ಯೆಗಳು ಮತ್ತೆ ಈಗ ಅದು ಬರುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿದೆ. யாருக்காவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, ரொம்ப இதா இருக்கிறாங்கன்னு நீங்க வந்து சர்ச் எல்டர்ஸ்டையும் இல்ல பாஸ்டர்ட்ட இல்லாட்டி எங்கிட்ட வந்து நீங்க அதை சொல்லணும். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಊಟಕ್ಕಾಗಿ ಇನ್ನೂ ಅನೇಕ ರೀತಿಯಾದಂತಹ ಸಮಸ್ಯೆಗಳಲ್ಲಿ ಇದ್ರೆ, ನೀವು ಸಭೆಯ ಹಿರಿಯರಿಗೆ ಮತ್ತು ಪಾಸ್ಟರ್ ಅವರಿಗೆ ಭೇಟಿ ಆಗ್ಬೇಕು. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு அக்கப்பக்கத்துல யாருக்காவது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, சாப்பாடுக்கு பற்றாக்குறையில இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, தயவு செய்து வந்து சொல்லுங்க. நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க, நம்ம இருக்கிறதே ஆம், மத்தவர்களுடைய பாடுகளை சுமப்பதுக்காக தான். ಹಾಗೇನೆ ನಮ್ಮ ಮನೆಯ ನೆರೆಹೊರೆಯವರು ಇಂಥ ಕಷ್ಟ ಸಮಯದಲ್ಲಿದ್ದಾಗ ನೀವು ಅವರನ್ನು ಸಹ ತಿಳಿಸಿ, ನಾವು ಸಭೆಯಾಗಿ ಅವರಿಗೆ ದೇವರು ಮಾಡುವಂಥ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಮ್ಮ ಮೂಲಕ ಅವರಿಗೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು. அது மாத்திரம் இன்னொரு காரியத்துக்காக ஜெபிச்சுங்க. நம்ம சர்ச் வெப்சைட்ட வந்து புதுசா பண்ண போறோம். பிளஸ் ஆன்லைன்ல சில காரியங்கள் பண்ண போறோம். உங்களுக்கு யாராவது ஆன்லைன்ல நீங்க ஷார்ட்ஸ் பண்ண தெரியும், இல்லாட்டி வேற ஏதாவது உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க இந்த யூடியூப்லயோ, இன்ஸ்டாகிராம்ல இதெல்லாம் பண்ண தெரியும்னா நீங்க சொல்லுங்க. உங்க உங்க டேலண்ட் வந்து சபைக்கு தேவை, ஆண்டவருக்கு தேவை. ನಮ್ಮ ಒಂದು ಸಭೆಯ ವೆಬ್ಸೈಟ್ ಅನ್ನು ನಾವು ಹೊಸದಾಗಿ ರೆಡಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ಹಾಗಾಗಿ ನೀವು ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಸಹ ಅಂತ ಒಂದು ಯಾವುದಾದ್ರೂ ಒಳ್ಳೆಯ ಟ್ಯಾಲೆಂಟ್ ವರಗಳಿದ್ರೆ ಅದನ್ನ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ಅದು ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. ஸோ நீங்க பண்றதுக்கு நீங்க வாய்ப்பு வாஞ்சையா இருக்கிறீங்கன்னா சொல்லுங்க. வாஞ்சையா இருக்கிறவங்க என்கிட்ட சொல்லுங்க. நாங்க வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமைக்காக நம்ம ஆன்லைன்ல ஆண்டவர் பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றத வந்து நம்ம உங்க கூட சேர்ந்து நாங்களும் பண்ணலாம்னு ஆசைப்படுறோம். ಯಾರಿಗಾದರೂ ಇಂಥ ಒಂದು ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಆಸಕ್ತಿ ಇರೋದಾದ್ರೆ ಖಂಡಿತ ಹೇಳಿ. ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿಕೊಂಡು ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನ ಪಡಿಸುವಂತ ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ಮಾಡ್ಲಿಕ್ಕಿರೋಣ. ஸோ அதனால எது பிரதர் எனக்கு எனக்கு ஒரு வாரத்துக்கு 3 மணி நேரம் கொடுக்க முடியும். எனக்கு 2 மணி நேரம் நான் இது எனக்கு தெரியும். இது நான் எனக்கு என் வேலை தவிர நான் இது கொஞ்சம் டைம் குடுக்குறேன் அப்படின்னு யாராவது நீங்க சொன்னீங்கன்னா, கண்டிப்பா ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுவாரு. அம் உங்க உங்க நேரத்தையும், அ உங்களுடைய சக்தியையும் நீங்க என்ன பண்றீங்க? ஏசப்பாக்காக யூஸ் பண்றீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ನೀವು ದೇವರಿಗಾಗಿ ಒಂದು 2-3 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ನನ್ನಲ್ಲಿ ಇಂಥ ಒಂದು ವರ ಇದೆ, ನಾನು ಅದನ್ನ ದೇವರ ಮಹಿಮೆಗಾಗಿ ನಾನು ಅದನ್ನು ಬಳಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಬರೋದಾದ್ರೆ, ನಿಮ್ಮಲ್ಲಿರುವಂತಹ ಶಕ್ತಿಯನ್ನ ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ಇನ್ನೂ ಬಲಪಡಿಸ್ತಾರೆ. ನೀವು ದೇವರ ಮಹಿಮೆಗಾಗಿ ಅದನ್ನ ಉಪಯೋಗಿಸ್ಕೊಳ್ಳಿ. ஸோ நம்ம சர்ச்சோட பாஸ்வேர்ட் என்னதுன்னா, யோவான் 12:24. எல்லாரும் இப்ப அடிப்பாங்க பட் பட். யோவான் 12:24. யோவான்னா 12:24. ಯೋಹಾನ 12:24ರಲ್ಲಿ நம்ம சர்ச்சோட பாஸ்வேர்ட். ನಮ್ಮ ಸಭೆಯ ಒಂದು ಪಾಸ್ವರ್ಡ್ ಆಗಿದೆ. மாத்திருங்கப்பா சர்ச் முடிஞ்ச உடனே. ஸோ 12:24 என்ன சொல்லுது பாருங்க. ಹಾಗಾದ್ರೆ ಆ 12:24 ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால்
தனித்திருக்கும். செத்ததே ஆகில் அந்த கோதுமை மணி செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். மிகுந்த பலனை கொடுக்கும். இதாங்க நாங்க நம்புறோம். சர்ச்சா நம்ம நம்புறோம். ಗೋಧಿಯ ಕಾಳು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಸಾಯದಿದ್ದರೆ ಒಂದೇ ಆಗಿ ಉಳಿಯುವುದು, ಸತ್ತರೆ ಫಲ ಕೊಡುವುದು. ಇದನ್ನೇ ಈ ಸಭೆಯವರು ನಾವು ನಂಬ್ತಾ ಇದ್ದೇವೆ. இயேசு கிறிஸ்து மரித்ததுனால, அவர் ரத்தத்தை சிந்தியதுனால நம்ம இன்னைக்கு இங்க வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮಗಾಗಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದಲೇ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಇಲ್ಲಿದ್ದೀವಿ. அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவருக்காக நம்ம சில காரியங்களை செய்யும்போது அதுல இருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் மத்தவங்க லைஃப்ல வருங்க. ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು ಇಲ್ಲಿರುವಾಗ ನಾವು ಅದನ್ನ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡೋದಾದ್ರೆ ದೇವರ ಮೂಲಕವಾಗಿ ಇನ್ನೂ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಲ್ಪಡುತ್ತೆ. ஆண்டவரே என்ன கோதுமை மணி போல நான் செத்து அநேகருக்கு கனி கொடுக்கணும், பலன் கொடுக்கணும், என் வாழ்க்கை அப்படி இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சர்ச்ல எல்லாரும் நம்ம ஜெபிப்போம். ಈ ಗೋಧಿ ಹಾಗೆ ನಾವು ಸತ್ತು ದೇವರೇ ನಾನು ಅನೇಕರಿಗೆ ಫಲ ಕೊಡುವಂತವನ್ ಆಗ್ಬೇಕು ಅನ್ನುವಂಥದ್ದು ಹಾಗೆ ನಾವು ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದೀವಿ. செத்துனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. என்னது என் கஷ்டத்துல நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிள் ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே. என் வாழ்க்கை மூலியமாய் ஒரு 2 பேர் நல்லா இருக்கிறாங்கன்னா, 2 பேர் முகத்துல சந்தோஷம் வருதுன்னா, ஆண்டவரே அந்த வாழ்க்கை எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ನಾನು ದೇವರಿಗಾಗಿ ದೇವರೇ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟಪಟ್ಟರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಇತರರಿಗೆ ಒಳ್ಳೇದಾಗುವುದಾದ್ರೆ ನಾನು ಅದನ್ನು ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. சோ அதான் வந்து இயேசு கிறிஸ்துவோட கொள்கை. நம்ம சர்ச்சோடைய நோக்கமும் அதாங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಒಂದು ಮತ್ತು ಈ ಸಭೆಯ ಒಂದು ಲೋಕವು ಕೂಡ ಅದೇ ಆಗಿದೆ. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயேசுவை நம்மளுடைய பொக்கிஷமாய் காணுவதுனா என்ன அப்படின்றத பார்க்க போறோங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ಒಂದು ಬೊಕ್ಕಿಷ ಅಥವಾ ಒಂದು ಸಮೃದ್ಧಿ ಸಂಪತ್ತಾಗಿರೋದು ಹೇಗೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಇದನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ಳೋಕಿರೋಣ. ஆராதனைனா என்ன? வர்ஷிப்னா என்னது? அப்படின்றது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. ಮತ್ತು ಆರಾಧನೆ ಅಂದರೆ ಏನು ಅನ್ನೋದನ್ನು ಸಹ ನಾವು ಇದನ್ನ ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. சரியா? நம்ம ஜெபிப்போம். ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சந்நிதிக்கு வர ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த பாக்கியத்துக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவரே கரையில்லாம ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நிற்க வைத்திருக்கிறீரே அதுக்காய் நன்றி. ஆண்டவரே, இது எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே ஒரு ஈவு. இதுல ஆண்டவரே நாங்கள் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர். எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறீர். இந்த நேரத்திலையும் பரிசுத்தாவியானவரே நீரே வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்கு உம்முடைய ஆளுகைக்கு எங்க வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களையே ஒரு உகந்த காணிக்கையாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இங்க வந்திருக்கிறோம். எங்க வாழ்க்கையை நீர் ஆண்டவரே உபயோகப்படுத்தும்படி என்று நாங்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்க இருதயத்தோட நீங்க பேசுங்க. உம்முடைய வசனங்கள் எங்க இருதயத்திலே அன்று நிலை கொண்டு ஆண்டவரே ஒரு விதையாக விதைக்கப்பட்டு அநேக கனிகளை கொடுக்கும்படி அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் செய்வீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவோட கடைசி நாட்களை குறித்து கொஞ்சம் காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಕೊನೆಯ ಜೀವಿತದ ಕೆಲವೊಂದಿಷ್ಟು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಇದನ್ನ ನಾವು ನೋಡೋಣ. சிலுவைக்கு போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்க போறோங்க. ಶಿಲುಬೆಗೆ ಹೋಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ 2 ದಿನದ ಮುಂಚೆ ನಡೆದಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು. என்ன நடந்துச்சு? ಹಾಗಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತು? அங்க ஒரு ஸ்திரீ மரியாள் அப்படின்ற ஒரு ஸ்திரீ, இயேசு கிறிஸ்துவோட தாயார் அல்ல, மரியாள் அப்படின்ற இன்னொரு பேரு. அவங்க வந்து பண்ற ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோங்க. ಇಲ್ಲಿ ಮರಿಯಳು ಅನ್ನುವಂತ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ತಾಯಿ ಮರಿಯಳಲ್ಲ, ಇನ್ನೊಬ್ಬ ಸ್ತ್ರೀ, ಆ ಒಂದು ಅವಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆದಂತ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ನೋಡೋಣ. இன்னைக்கு தேவன் ஆராதனை என்ன, வர்ஷிப்னா என்ன அப்படின்ற மரியாள் வாழ்க்கையில இருந்து நம்மளுக்கு சில காரியங்களை பேச ஆசைப்படுகிறார். ಆರಾಧನೆ ಅಂದ್ರೆ ಏನು ಅನ್ನುವಂತ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಮರಿಯಳ ಜೀವಿತದ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಳ್ಳಿಕ್ಕಿದ್ದಾರೆ. நம்ம நிறைய வாட்டி நினைப்போம், பிரதர் நான் சர்ச்சுக்கு போறேன், அங்க பாட்டு பாடுவோம், பாட்டு பாடினதுக்கு அப்புறம் வர்ஷிப் இருக்கும், அதுதானே பிரதர் வர்ஷிப் அப்படின்னு வந்து கேட்பாங்க நிறைய பேர். ಅನೇಕರು ಕೇಳ್ತಾರೆ, ನಾನು ಸಭೆಗೆ ಹೋಗ್ತೀನಿ, ಅಲ್ಲಿ ಹಾಡು ಹೇಳ್ತಾರೆ, ಹಾಡು ಹೇಳಿದ ನಂತರ ವರ್ಷಿಪ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅದೇ ತಾನೇ ಬ್ರದರ್ ವರ್ಷಿಪ್ ಅಂದ್ರೆ ಅನ್ನೋದಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ. வர்ஷிப் என்றது வந்து நம்ம வந்து ஒரு ஆஃபரிங், இட்ஸ் ஒரு கொடுக்கிறது. நம்ம வந்து ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை கொடுப்பது, அதுதாங்க வர்ஷிப். அது என்னன்றதை இன்னைக்கு அர்த்தத்தை நம்ம விளக்கமா நம்ம பார்க்க போறோம். ಆರಾಧನೆ ಅಂತ ಅನ್ನೋದಾದ್ರೆ ಅದು ದೇವರಿಗೆ ಏನಾದ್ರೂ ಒಂದನ್ನ ಒಂದು ಕಾಣಿಕೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಡುವಂತದ್ದು. ಅದೇನು ಅನ್ನೋದನ್ನ ಈ ದಿನ ನಾವು ಕಲಿಯೋಣ. சோ நம்ம பாடும்போது என்ன கொடுக்கிறோம்? பாடும்போது நம்ம பாடுறோம்ல, காலையில நம்ம எல்லாரும் பாடுறோம், சேர்ந்து பாடும்போது என்ன கொடுக்கிறோம்? நம்ம ನಾವು ಹಾಡುವಾಗ ದೇವರಿಗೆ ಏನನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದೀವಿ? ஸ்தோத்திர பலியும் என்ன பண்றோம்? துதி பலியும் நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஆண்டவருக்கு, ஆண்டவரே இதாங்க ஆண்டவரே, என் வாயில இருந்து துதி நன்றியோட இருதயத்தோட நான் பாடுறேன், இதாங்க ஏசப்பா வாங்கிக்கங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம காணிக்க மாதிரி கொடுக்கிறோம் நம்ம பாட்டை. ನಾವು ಸ್ತುತಿ ಧನ್ಯವಾದಗಳ ಮೂಲಕ ದೇವರೇ ನಾನು ಇದನ್ನ ನಿನಗೆ ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹಾಡಿನ ಮೂಲಕ ಆತನಿಗೆ ನಾವು ಸ್ತುತಿಯನ್ನ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. இதுதான் ஆராதனைனா. ಇದೇ ಆರಾಧನೆ. சோ ஆராதனையில அது வந்து ஒரு 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 அந்த அந்த சுகந்த வாசனை, ஒரு ஒரு அப்படியே ஒரு ஒரு ஸ்மெல் அப்படியே பரப்பிட்டு போகுமா, கீழ இருந்து அப்படியே
ஆண்டவருடைய சமூகத்து வரைக்கும் போவோமா நம்ம பாடுறது. ಈ ಆರಾಧನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಒಂದು ಪರಿಮಳ ನಮ್ಮಿಂದ ಅದು ಮೇಲಕ್ಕೆ ಪಡುವಂತದ್ದಾಗಿದೆ. நான் சின்ன வயசுல எனக்கு இதெல்லாம் புரியாது. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿರುವಾಗಾದ್ರೆ ನಮ್ಗೆಲ್ಲ ಇದು ಅರ್ಥ ಆಗ್ಲಿಲ್ಲ. ஏன்னா பாட்டு பாடணும், அத கை தட்டணும், பாட்டு பாடணும். அவ்வளவுதான் நினைப்பேன். ಕೈ ತಟ್ಟೋದು, ಹಾಡಾಡೋದು ಅಷ್ಟೇ ನಾವು ನೆನ್ಸಿದ್ವಿ. சரி பாட்டு பாடுனதுக்கு அப்புறம் மெசேஜ் குடுப்பாங்க, மெசேஜ் கேட்கணும். ಆ ಹಾಡಿನ ನಂತರ ಮೆಸೇಜ್ ಕೊಡ್ತಾರೆ, ಮೆಸೇಜ್ ಕೇಳ್ಬೇಕು. அப்புறம் தான் எனக்கு போக தெரிஞ்சுச்சு ஆராதனையோட ஒரு ஒரு முக்கியத்துவத்தை என்ன அப்படின்னு தெரிஞ்சுச்சு எனக்கு. ಆಮೇಲೆ ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ನನಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು ಆರಾಧನೆಯ ಮುಖ್ಯತ್ವ ಏನು ಅನ್ನುವಂಥದ್ದು. நம்ம துதி பலிகளை தேவனுக்கு நம்ம என்ன பண்றோமா, நம்ம செலுத்துகிறோமா. ಆ ಸ್ತುತಿ ಬಲಿಗಳನ್ನ ದೇವರಿಗೆ ನಾವು ಸಲ್ಲಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. பெர்க்மான்ஸ் பாடுற ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಎಂಬುದಾಗಿ ಬ್ರೆಕ್ಮನ್ಸ್ ಅವರು ಹೇಳುವ ಹಾಗೆ ಸ್ತುತಿ ಘನ ಮಾನ ಮಹಿಮೆ ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಎಂಬುದಾಗಿ. சோ நன்றியுள்ள இருதயத்தோட நம்ம பண்றோம். ನಾವು ಪೂರ್ಣ ಭಕ್ತಿಯ ಹೃದಯದಿಂದ ಆತನನ್ನ ನಾವು ಕೊಂಡಾಡ್ತೇವೆ. ஆனா சின்ன வயசுல நான் அப்படி பண்ணல. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಹಾಗೆ ನಾವು ಮಾಡ್ಲಿಲ್ಲ. சும்மா ஏதோ ஒரு டைமுக்கு வராங்க, அப்பா கூட்டு போறாரு சர்ச்சுக்கு, நம்ம பாடணும் அப்படின்னு பாடிட்டு இருந்தோம் அவ்வளவுதான். ಅಪ್ಪ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ಸಭೆಗೆ, ನಾನು ಹೋಗ್ತೀನಿ, ಹಾಡ್ತೀನಿ, ಹಾಡ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹಾಡ್ತಾ ಇದ್ವಿ. சோ இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை மரியாள் வாழ்க்கையில இருந்து பார்க்க போறோங்க. ಈ ದಿನ ಕೆಲವೊಂದಿಷ್ಟು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮರಳ ಜೀವಿತದಿಂದ ನಾವು ಕಲಿಕ್ಕೆ ಹೋಗೋಣ. என்ன கத்துக்க போறதுன்னு அப்புறம் பார்ப்போம். பட் அந்த கதையை சொல்லிடுறேன். மரியாள்னா யாரு? அவங்க ஏன் ஆண்டவருக்கு இப்படி ஒரு பெரிய காணிக்கையை, ஆராதனை ஏன் செலுத்துனாங்கன்றத பார்க்க போறோம். ಮೊದಲು ಮರಿಯಳು ಯಾರು, ಅವಳು ಇಷ್ಟು ದೊಡ್ಡದಾದಂತ ಕಾಣಿಕೆಯನ್ನು ದೇವರಿಗೆ ಯಾಕೆ ಸಲ್ಲಿಸಿದ್ಲು ಅನ್ನೋದನ್ನ ನೋಡೋಣ. மரியாளு கூட பிறந்தவங்க மார்த்தாள், லாசரு. 2 பேர், 3 பேரு. அவங்க மரியாள், மார்த்தாள், லாசரு. ಇಲ್ಲಿ ಮರಿಯಳು, ಮಾರ್ತಳು, ಲಾಜರ್ ಎಂಬುದಾಗಿ ಅವರು 3 ಜನ ಒಡ ಹುಟ್ಟಿದವರು. இவங்க அப்பாக்கு குஷ்டரோகம். ಇವರ ತಂದೆಗೆ ಕುಷ್ಠರೋಗ. அங்க 3வது வசனத்துல போட்டிருக்குல, சீமோன் என்ற குஷ்டரோகி அப்படின்னு போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಕುಷ್ಠರೋಗಿಯಾದ ಸೀಮೋನ ಎಂಬುದಾಗಿ. சோ அந்த காலத்துல இப்ப வந்து குஷ்டரோகத்துக்கு மருந்து இருக்குங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மருந்து இல்ல குஷ்டரோகத்துக்கு. 2000 ವರ್ಷದ ಹಿಂದೆ ಕುಷ್ಠರೋಗ ಇನ್ನೂ ಇತ್ತು. ಆದ್ರೆ ಈಗ ಕುಷ್ಠರೋಗ ಅದು ಕಾಣೆಯಾಗಿದೆ. சோ அப்ப என்ன ஆகும்னா, ஒருத்தர் குஷ்டரோகி வந்து ஒருத்தரை தொட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு குஷ்டரோகம் வந்துரும். ಒಂದು ಕುಷ್ಠರೋಗಿ ಆಗಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಒಬ್ಬರನ್ನ ಮುಟ್ಟಿದ್ರೆ ಅವ್ರಿಗೂ ಕುಷ್ಠರೋಗ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. சோ குஷ்டரோகிங்க என்ன பண்ணும்னா, மார்க்கெட்ல போறாங்க, இல்லாட்டி கடைக்கு ஏதாவது போறாங்க அப்படின்னா, தூரத்துல இருந்து அசுத்தம், அசுத்தம், அசுத்தம்னு கத்திட்டே போணும் அவங்க. ಆಗ ಕುಷ್ಠರೋಗಿಗಳು ಏನಾದ್ರೂ ಮಾರ್ಕೆಟ್ ಅಂತ ಪ್ರದೇಶಗಳಲ್ಲಿ ಹೋದಾದ್ರೆ ನಾನು ಅಶುದ್ಧನು ಅಶುದ್ಧನು ಎಂಬುದಾಗಿ சோ ಕೂಗ್ಬೇಕಾಗಿತ್ತು. அப்ப உடனே என்ன பண்ணுவாங்க, ஜனங்களே எச்சரிக்கை ஆயிட்டு அவங்க கிட்ட இருந்து தூரம் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பரவிடக்கூடாது அந்த குஷ்டரோகம் அப்படின்றது. ಆಗ ಸುತ್ತಮುತ್ತ ಇರುವಂತ ಜನರು ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗ್ಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರ್ತಾ சோ ಇದ್ರು. மரியாளோட ஃபேமிலி ரொம்ப ஒடுக்கப்பட்ட ஃபேமிலி, கஷ்டப்பட்ட ஃபேமிலிங்க. ಇಲ್ಲಿ ಮರಿಯಳ ಕುಟುಂಬ ತುಂಬಾ ಒಡೆದು ಹೋದಂತ ಕಷ್ಟದಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಕುಟುಂಬ ಅದಾಗಿತ್ತು. வெறும் பண விஷயத்துல நான் சொல்ல. ಇಲ್ಲಿ ಕೇವಲ ಹಣದ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, அந்த வீட்டுக்கு ஆளே சொந்தக்காரங்களே வரமாட்டாங்க. அந்த வீட்டுக்கு கெஸ்டே வரமாட்டாங்க அந்த வீட்டுக்கு. ಅವರ ಮನೆಗೆ ಯಾವುದೇ ಸ್ವಂತದವರು ಯಾರೇ ಬಂಧುಗಳು ಸಹ ಬರ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. குஷ்டரோகி வீட்டுக்கு போக முடியாதுல்ல. ஏன்னா நம்மளுக்கு குஷ்டரோகம் வந்துரும், யாரும் வரமாட்டாங்க. ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு குடும்பங்க. ಅಲ್ಲಿ ಕುಷ್ಠರೋಗಿ ಆಗಿರೋದ್ರಿಂದ ನಮಗೂ ಅದು ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಸಮಾಜದಿಂದ ದೂರ ಇಟ್ಟಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಕುಟುಂಬ ಅದಾಗಿತ್ತು. அவமானத்துக்கு உண்டான ஒரு குடும்பங்க. ಅವಮಾನಕ್ಕೆ ಈಡಾದಂತ ಒಂದು ಕುಟುಂಬ ಅದಾಗಿತ್ತು. ஒருவேளை அந்த இடத்துல ஜனங்க பேசியிருப்பாங்க, சாபம் சாபம், அதனாலதான் குஷ்டரோகம் வந்துருச்சு. இவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்க, இவங்க தாத்தா ஏதாவது பண்ணிருப்பாங்க, இவங்க அப்பா ஏதாவது பண்ணிருப்பாங்க அப்படின்னு சாபம் விட்டுருப்பாங்க ஜனங்க. ಅವರ ತಾತ ಮುತ್ತಾತ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಪಾಪ ಮಾಡಿರ್ಬೋದು, ಅದಕ್ಕಾಗಿ ಈ ಒಂದು ಕುಷ್ಠರೋಗ ಬಂದಿದೆ ಎಂದಾಗಿ ಜನರು ಶಾಪವನ್ನ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಿದ್ರು. ஆனா நீங்க ஒரு காரியத்தை பாருங்க, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ನೋಡೋಣ. இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்கு அப்பப்பவும் போவாருங்க. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಅವಾಗ ಅವಾಗ ಅವ್ರ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அந்த வீட்டுக்கு ஐயோ என்னை தேடி யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னா, நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் வராருன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த குஷ்டரோகி வீட்டுக்கு போறாருங்க. ಇಲ್ಲಿ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಗಿರುತ್ತೆ ನೆನ್ಸ್ಕೊಳ್ಳಿ. ಹಾಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಆ ಒಂದು ಕುಷ್ಠರೋಗಿಯ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ எப்படி இருக்கும் பாருங்க அவங்க வாழ்க்கை. ಅವರ ಜೀವನ ಹೇಗಿರುತ್ತೆ ನೋಡಿ. ஐயோ நம்ம வீட்டுக்கு யாரும் வந்ததே இல்லையே, ಅಯ್ಯೋ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಯಾರು ಬಂದಿದ್ದೇ ಇಲ್ವಲ್ಲ, ஏன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவங்க யாரும் இல்லையே, ನಮ್ಮ ಕಷ್ಟವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವಂತವ್ರು ಯಾರು ಇಲ್ವಲ್ಲ, எங்களை எல்லாரும் அசிங்கமா தானே பேசுறாங்க. ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಅಸಹ್ಯವಾಗಿಯೇ ಮಾತಾಡ್ತಾರೆ. ஆனா எங்க வீட்டுக்கு ஏசப்பா சாப்பிட வராரு அப்பப்போ. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಅವಾಗ ಅವಾಗ ಊಟಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ மரியாள் இயேசு கிறிஸ்துவை ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. ಇಲ್ಲಿ ಮರಿಯಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಮೊದಲು ನೋಡಿದ್ಲು. சோ ஆராதனை எப்படி ஆரம்பிக்கும் நம்ம லைஃப்ல, அதான் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ಆರಾಧನೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೇಗೆ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತೆ, ಮೊದಲನೇ ಪಾಯಿಂಟ್. ஆராதிங்க நிறைய சர்ச்ல பாடுங்க 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 அப்படின்னா அப்படியே இருப்பாங்க. அப்படியே பாடவே மாட்டாங்க, இதே இருப்பாங்க. ஏதோ துக்க வீட்டுக்கு போன மாதிரி அப்படியே நின்னுட்டே இருப்பாங்க, அப்படியே கூச்சப்படுவாங்க. ಎಷ್ಟೋ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನೀವು ಆರಾಧನೆ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟೇ ಕೂತ್ಕೊಂಡ್ರು ಎಲ್ಲರೂ ಕೈ ಕಟ್ಕೊಂಡು ಹಾಗೆ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ನಿಂತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ. நானும் அப்படி இருந்திருக்கிறேன். ಒಂದ್ ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ಕೂಡ ಹಾಗೆ ಇದ್ದೆ. என்ன ஏதோ நினைச்சிருவாங்க, அப்படியே நம்ம சைலண்டா மனசுலயே நம்ம பாடிக்கலாங்க. ಅಯ್ಯೋ ಯಾರಾದ್ರೂ ಏನೋ ನೆನ್ಸ್ಬಿಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಹಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ஒருவேளை ஆரம்ப நாட்கள், கிறிஸ்தவ ஆரம்ப நாட்கள் அப்படி இருக்கலாம். ಎಲ್ರೂ ನಾವು ಕ್ರೈಸ್ತರ ಒಂದು ಆರಾಮದ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಹಾಗೆ ஆனா ಇರ್ಬೋದಾಗಿತ್ತು. இயேசு கிறிஸ்துவின் அழகை பார்க்க 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 பார்க்க
நம்ம முழு ஆவி, ஆத்மா, சரீரத்தோட ஆண்டவரை ஆராதிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம. ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸೌಂದರ್ಯವನ್ನ ನೋಡ್ತಾ ನೋಡ್ತಾ ನಮ್ಮ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಆತನನ್ನ ಆರಾಧಿಸಲಿಕ್ಕೆ ನಾವು சோ ಪ್ರಾರಂಭಿಸ್ತೇವೆ. ஆராதனை எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ಹಾಗಾದ್ರೆ ಆರಾಧನೆ ಹೇಗೆ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತೆ? இயேசு கிறிஸ்துவின் அழகை நம்ம பார்க்கும்போதுங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸೌಂದರ್ಯವನ್ನ ನಾವು ನೋಡುವಾಗ, இயேசு கிறிஸ்துவோடைய கேரக்டர், அவருடைய சுபாவத்தை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை மாறுதுங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಗುಣ ಸ್ವಭಾವಗಳನ್ನ ನಾವು ನೋಡುವಾಗ ನಮ್ಮ ಆರಾಧನೆ ಬದಲಾಗುತ್ತೆ. எவ்வளவு பெரிய மனுஷன், வானத்தையும் பூமியும் படைச்ச மனுஷன் இந்த குஷ்டரோகி வீட்டுல கால் வைக்கிறாரே. ಈ ಭೂಲೋಕ ಪರಲೋಕಗಳನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಆ ಒಂದು ಕುಷ್ಠರೋಗಿ ಮನೆಗೆ ಕಾಲಿಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதாங்க ஆராதனைக்கு மூல காரணம், இயேசு கிறிஸ்துவின் அழகு. ಹಾಗಾಗಿ ಆರಾಧನೆಗೆ ಮೂಲ ಕಾರಣ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆ ಒಂದು ಸೌಂದರ್ಯ. இன்னொன்னு ஆராதனைக்கு இரண்டாவது காரணம் என்னன்னா, ಆರಾಧನೆಗೆ ಇನ್ನೊಂದು ಕಾರಣ ಏನಂದ್ರೆ, சங்கீதம் 40வது அதிகாரம் 2-3வது வசனம். பயங்கரமான குழியிலும் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து உலையான சேற்றினிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை ஆ, கண்மலையின் மேல் நிறுத்தி கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் நம்ம தேவனை துதிக்கும் புது பாட்டை புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு ஆ. பயந்து ஆ. கர்த்தரை நம்புவார்கள். பாருங்க, இதுதாங்க ஆராதனை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. ಇಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಹೇಗೆ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತೆ ನೋಡೋಣ. எங்க இருந்தாரு இந்த மனுஷன்? எங்க இருந்தாரு? ஃபர்ஸ்ட் குழியில இருந்தாரு. பள்ளத்துல கடந்தாரு இவரு. ಇವರು ಒಂದು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ರು. பாவ குழியில கடந்திருக்கலாம். ಪಾಪ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಬಿದ್ದಿರ್ಬೋದು. சாபம் என்ற குழியில விழுந்திருக்கலாம். ಶಾಪ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಬಿದ್ದಿರ್ಬೋದು. யாரும் காப்பாத்த முடியாம நிலைமையில இருந்திருக்கலாம். ಯಾರು ಕಾಪಾಡದೇ ಇರುವಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವ್ರು ಇರ್ಬೋದು. இந்த சேத்துல இருந்த இந்த மனுஷனை தூக்கி ஆண்டவர் எங்க வைக்கிறாரா? எங்க வைக்கிறாரா? கண்மலையின் மேல் நிக்க வைக்கிறாராம். ஸ்டெடியான ஒரு இடத்துல நிக்க வைக்கிறாராம் ஆண்டவர். ಒಂದು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಬಿದ್ದಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ದೇವರು ಎತ್ತಿ ಒಂದು ಉನ್ನತವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. வச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? கல்லு மேல போய் நிக்கிறாரு இந்த மனுஷன். ಈಗ ಆ ಮನುಷ್ಯ ಹೋಗಿ ಒಂದು ಕಲ್ ಮೇಲೆ ನಿಂತಿದ್ದಾನೆ. உடனே வாயில இருந்து என்ன வருது? என்ன வருதுங்க? துதி பாட்டு வருதுங்க. ಸಡನ್ ಆಗಿ ಅವನ ಬಾಯಿಂದ ಸ್ತುತಿ ಹಾಡುಗಳು ಬರ್ತಾ ಇದೆ. அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ಅದೇ ಕ್ರೈಸ್ತರ ಜೀವನ. ஆண்டவர் என்ன தொட்டுட்டாருயா. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನನ್ನ ಮುಟ್ಟಿದ್ದಾರೆ. யாரையோ நம்பிட்டு இருந்தேன். ಯಾರ್ಯಾರನೋ ನಾನು ನಂಬಿದ್ದೆ. யாரையோ நம்பர் 1 வச்சிருந்தேன் என் லைஃப்ல. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾರ್ಯಾರನೋ ನಂಬರ್ 1 ಆಗಿ ಇಟ್ಟಿದ್ದೆ. அவங்க என்ன கை விட்டுட்டாங்க. ಅವ್ರು ನನ್ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಬಿಟ್ರು. இந்த படிப்பு படிச்சா நான் நம்பர் 1 ஆயிருவேன்னு நினைச்சேன். ಈ ಒಂದು ವಿದ್ಯೆಯನ್ನು ಓದಿದ್ರೆ ನಾನು ನಂಬರ್ 1 ಆಗ್ತೀನಿ ಅಂತ ನೆನೆಸಿದೆ. இந்த வேலை கிடைச்சா நான் பெரிய ஆளான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ಇಂಥ ಕೆಲಸ ಸಿಕ್ಕರೆ ನಾನು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಆಗ್ತೀನಿ ಅಂತ என் ನಾನು ನೆನೆಸಿದೆ. நேரத்தையும் காலத்தையும் எல்லாத்தையும் நான் அதுக்கே கொடுத்துட்டு இருந்தேன். ನನ್ನ ಸಮಯ ಎಲ್ಲವನ್ನ ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಕೊಟ್ಟಿದ್ದೆ. எனக்கு சமாதான சந்தோஷம் கிடைக்கலங்க ஐயா. ಆದ್ರೆ ನನಗೆ ಸಮಾಧಾನ ಸಂತೋಷ ಅಲ್ಲಿ ಸಿಗ್ಲಿಲ್ಲ. நான் உடைஞ்சு போயிருக்கிற நேரத்துல என்னை தூக்கி கண்மலையின் மேல் நிக்க வச்சாரு ஏசப்பா. ಒಡೆದು ಹೋದಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ದೇವರು ನನ್ನ ಎತ್ತಿ ಒಂದು ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. என்னைக்கு அதை நம்ம உணர்றோமோ, ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಆ ಒಂದು ಸ್ಥಿತಿಯನ್ನ ನೆನೆಸ್ಕೊಳ್ತೀವೋ, அதை என்னைக்கு நம்ம ருசி பார்க்கிறோமோ, ಅದನ್ನ ಯಾವಾಗ ನಾವು ರುಚಿ ನೋಡ್ತೀವೋ, சத்தமா பாடுங்க, கைத்தட்டி பாடுங்கன்னு சொல்லியே தேவையில்ல. ಆಗ ಸದ್ದಾಗಿ ನೀವು ಕೈತಟ್ಟಿ ಹಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇರೋದಿಲ್ಲ. மனசார ஆண்டவரை துதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ನಾವು ಮನಸಾರೆ ಆತನನ್ನ ಸ್ತುತಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತೇವೆ. ஆண்டவரை உயர்த்துவோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರನ್ನ ನಾವು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸ್ತೇವೆ. ஏன் உயர்த்துவோம் ஆண்டவரை? ಯಾಕೆ ನಾವು ಆತನನ್ನ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸಬೇಕಿದೆ? வசனம் சொல்றதுபடி அவர் என்னை உயர்த்தினார். ஆமென். ವಚನ ಹೇಳುವಾಗೆ ಅವರು ನನ್ನನ್ನ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ எங்க ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இருந்து உயர்த்தினார் ஆண்டவர்? சேத்துல இருந்து என்ன கண்மலை மேலே உட்கார வைத்தார். ಹಳ್ಳದ ಜಾಗದಿಂದ ನನ್ನನ್ನ ಉನ್ನತವಾದಂತ ಒಂದು ಕಲ್ಲಿನ ಬಂಡೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. யோசித்து பாருங்க, ஏசப்பா உங்க லைஃப்ல இல்லனா எப்படி இருந்திருக்கும் நம்ம லைஃப்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಲ್ಲೇ ಹೋಗಿದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವನ ಹೇಗಿತ್ತು ಯೋಚನೆ ஏசப்பா ಮಾಡಿ. வந்ததுக்கு அப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்குங்க பாருங்க நீங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದ ಮೇಲೆ ನಮ್ಮ ಜೀವಿತ ಹೇಗಿದೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்திருக்கிறாருங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்து தெரியட்டா நம்ம எங்கெங்கயோ போயிருப்போம், என்னென்னமோ பண்ணிருப்போம் நம்ம. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವ್ ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಹೋಗ್ತಾ ಇದ್ವಿ. சோ இந்த நன்றி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை துதிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோங்க. ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ವಂದನೆ ಭಾವ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ ನಾವು ಆತನನ್ನ ಸ್ತುತಿಸೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತೇವೆ. இன்னொரு ஒரு கதை இருக்கு. லூக்கா 7வது அதிகாரத்துல ஒரு கதை இருக்குங்க. இயேசு கிறிஸ்துவோட கதை கவனிங்க. ಲೂಕ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದೊಂದು ಕಥೆ ಇದೆ. ஒரு பெரிய பரிசேயன் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து சாப்பிட போறாரு. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಪರಿಸಾಯನ ಮನೆಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಊಟಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்க எல்லாரும் பெரிய பெரிய ஆளுங்க உட்கார்ந்திருக்காங்க. அப்படியே பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳು ಕುತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲರೂ ಊಟ ಮಾಡ್ತಾ ಮಾತಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. அந்த இடத்துல டப்புன்னு ஒரு அம்மா வருதுங்க. ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಬರ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அந்த அம்மா வந்துட்டு என்ன பண்ணுது? உடனே வந்து அப்படியே அவனை கேட்காம, அந்த ஆள் பேர் சீமோன், அந்த அந்த பரிசேயன் கேட்காம டக்குன்னு ஓடி வந்து அப்படியே ஒரு ஒரு பரிமள தைலத்தை எடுத்து என்ன பண்ணுது? எடுத்து கண்ணீரோட இயேசு கிறிஸ்து காலை வந்து அப்படியே கழுவுதுங்க. ಆ ಒಬ್ಬ ಪರಿಸಾಯನ ಒಂದು ಪರ್ಮಿಷನ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿದರೆ ಅವಳೊಳಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪಾದದಲ್ಲಿ ಆ ಒಂದು ತೈಲವನ್ನ ಹಾಕಿ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಆತನ ಪಾದವನ್ನ ತೊಳಿತಾ ಇದ್ದಾಳೆ. ஆண்டவருடைய பாதத்தை முத்தமிடுறாங்க அந்த பொண்ணு. ಆತನ ಪಾದಕ್ಕೆ ಅವಳು ಮುತ್ತನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. யார் இவ? ಹಾಗಾದ್ರೆ ಯಾರು ಇವಳು? ஒரு விபச்சாரி.
ಇವಳು ಒಬ್ಬ ವ್ಯಭಿಚಾರಿ, பாவியான ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லுது பைபிள். ಪಾಪಿಯಾದ ಸ್ತ್ರೀ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತಾ ಇದೆ. அவளுக்கு எப்படி ஏசப்பா மேல இவ்வளவு அன்பு? ಹಾಗಾದ್ರೆ ಯಾಕೆ ಅವಳಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಮೇಲೆ ಇಷ್ಟೊಂದು ಪ್ರೀತಿ? ஏன்னா வாழ்க்கையை ஏசப்பா தொட்டாருங்க. ಯಾಕಂದ್ರೆ ಅವಳ ಜೀವಿತವನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಮುಟ್ಟಿದ್ದಾರೆ. எதுக்கோ வாழ்ந்துட்டு இருந்தா அவ. ಅವಳು ಯಾವ್ದಾವ್ದಕ್ಕೋ ಬದುಕ್ತಾ ಇದ್ಲು. ஆனா ஏசப்பா சேத்துல இருந்து தூக்கி அவள மேல வச்சாருங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಅವಳನ್ನ ಒಂದು ಹಳ್ಳದಿಂದ ಎತ್ತಿ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எதுக்கு ஆண்டவரை துதிக்கிறோம்? ಯಾಕೆ ನಾವು ಆತನನ್ನ ಸ್ತುತಿಸ್ತೇವೆ? ஆண்டவர் நம்மளை நேசித்தாருங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சமுதாயமே நம்மளை ஏற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொண்டாரு. ಸಮುದಾಯವೇ ನಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸಲಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮ್ಮನ್ನ ಸ್ವೀಕರಿಸಿದ್ದಾರೆ. மனுஷன் நம்மளை பத்தி என்னென்னமோ சொன்னா, ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு கொடுக்கலங்க. ಮನುಷ್ಯರು ನಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಏನೇನೋ ಹೇಳಿದ್ರು, ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ. சோ இந்த தூக்கி வைத்த இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்றோம்? உயர்த்துறோம் நம்ம வாழ்க்கையில. ಹಾಗಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಎತ್ತಿ ಇಡಲ್ಪಟ್ಟಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನಾವು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎತ್ತಿಡಲ್ಪಡಬೇಕಿದೆ. ஆண்டவர் நம்ம உயர்த்துறோம் நம்ம வாழ்க்கையில. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತನನ್ನ ನಾವು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ சொல்ற ஆண்டவரே ಏರಿಸಬೇಕಿದೆ. நீங்க தான் நம்பர் 1 என் லைஃப். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರೇ, ನೀವೇ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಂಬರ್ 1 ಎಂಬುದಾಗಿ. சோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுல, எதுக்கு நம்ம ஆராதிக்கிறோம் ஆண்டவரை? ಹಾಗಾಗಿ அவர் நம்மளை உயர்த்தினதாலே நம்ம வந்து அவரை உயர்த்துறோம். ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಯಾಕೆ ಸ್ತುತಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಂದ್ರೆ, ಅವರು ನಮ್ಮನ್ನ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಎತ್ತಿದ್ರಿಂದ ನಾವು ಆತನನ್ನ ಸ್ತುತಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. நம்ம ஆண்டவருக்கு மரியாதையை கொடுக்க ஸ்டார்ட் பண்றோம். மனசாலத்துல இருந்து. ನಾವು ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಆಳದಿಂದ ಆತನಿಗೆ ಒಂದು ಗೌರವವನ್ನ ಸಲ್ಲಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದೇವೆ. நீங்க நினைக்கலாம், பிரதர் நான் வந்துட்டு சர்ச்சுக்கு வரேன்ல, அது மரியாதை தானே பிரதர் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா அது மரியாதை தாங்க. ಸೋದರ, ನಾನು ಸಭೆಗೆ ಬರ್ತೀನಲ್ಲ, ಅದು ಕೂಡ ಮರ್ಯಾದೆ ಅಲ್ವಾ? ಹೌದು, ಅದು ಕೂಡ ಒಂದು ಮರ್ಯಾದೆನೆ. ஆனா இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஒரு மரியாதை இருக்கு. ಆದ್ರೆ ಹೃದಯದ ಆಳದಿಂದ ಬರುವಂತ ಒಂದು ಮರ್ಯಾದೆ ಇದೆ. இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஒரு பாசம் பொங்கும் அப்படி ஆண்டவர் மேல. ಆ ಹೃದಯದ ಆಳದಿಂದ ಬರುವಂತ ಒಂದು ಹಂಬಲ, ಆ ಒಂದು ಗೌರವ ನಮ್ಮಲ್ಲಿದೆ. அது வர்றதுக்கு டைம் ஆகுங்க சில பேருக்கு. ಆದ್ರೆ ಅದು ಬರೋದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಬೇಕಾಗುತ್ತೆ. வெளிப்படையாய் நம்ம வந்து கிறிஸ்தவர்களா நம்ம வாழ்ந்துடலாம். ನಾವು ಈ ಲೌಕಿಕವಾದಂತ ಹೊರಗಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಬಾಳ್ಬೋದು. ஆனா ஆண்டவரை வந்து நான் மனசார நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது வந்து டைம் ஆகுங்க கொஞ்சம் பேருக்கு. ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನನ್ನನ್ನ ಮನಸಾರೆ ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ, ನಾನು ಮನಸಾರೆ ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಬೇಕಿದೆ. சோ ஒரு அம்மா என்ன ஆச்சா, அவங்க அம்மாக்கு அந்த தாய், ஒரு அம்மா வந்து ஒரு சிஸ்டருக்கு, ஒரு அம்மா வந்து ஒரு சாகுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு 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 என்னது ஜுவல்லுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, நகையை வந்து கொடுத்துட்டு போயிடுச்சாம் அந்த அம்மா. ಒಬ್ಬ ತಾಯಿ ತನ್ನ ಮಗಳಿಗೆ ಸಾಯೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಅವಳಿಗೆ ಒಂದು ಬಂಗಾರದ ವಸ್ತುವನ್ನ ಕೊಟ್ಟು ಹೋಗ್ತಾಳೆ. அந்த நகையை வந்து அந்த அம்மா டிராயர்ல வச்சுட்டு பிஸி ஆயிடுச்சாம், வாழ்க்கையில பிஸி ஆயிடுச்சாம். அந்த கவனிக்கல, அந்த நகையை வந்து அவளை கவனிக்கல அந்த அம்மா. ಅವಳು ಆ ಒಂದು ಬಂಗಾರದ ವಸ್ತುವನ್ನ ಒಂದು ಡ್ರಾಯರ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ಗಮನಿಸಲಿಲ್ಲ. ಅವಳ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಹಾಗೆ ಇದ್ಲು. சோ என்னாச்சு, ஒரு நாள் என்னாச்சா, சரி அப்படியே ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டிராயர்ல அந்த நகையை வந்து பார்த்துச்சாம் அந்த அம்மா. ಒಂದಿನ ಆ ರೂಮ್ ಅನ್ನ ಸ್ವಚ್ಛಗೊಳಿಸಬೇಕಾದ್ರೆ ಆ ಡ್ರಾಯರ್ ಅಲ್ಲಿರುವಂತಹ ಒಂದು ಬಂಗಾರವನ್ನ ಅವಳು ನೋಡಿದ್ಲು. சோ உடனே சரி ஓகே, போய் சேட்டு கடைக்கு கொண்டு போயிட்டு இது பாப்போம், இதோட மதிப்பு என்னன்னு போய் பாப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்களா, சேட்டு கடையில போய் மதிப்புக்கு பாக்குதா கொண்டு போதான் அந்த அம்மா. ಆಗ ಆ ತಾಯಿ ಆ ಒಂದು ಸೇಟು ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಿ ಇದರ ಬೆಲೆ ಏನು ಅನ್ನೋದನ್ನ ತೋರಿಸಲಿಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದ್ಲು. அவன் வந்து இந்த இதெல்லாம் வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டே இருக்கிறானா, பார்த்துட்டே இருக்கிறான் அந்த ஆளு. ಆಗ ಆ ವ್ಯಕ್ತಿ ಅದರ ಒಂದು ಪರೀಕ್ಷಿಸೋದಕ್ಕಾಗಿ ಏನೇನೋ ಇಟ್ಕೊಂಡು ಅದನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்படியே அவன் கை அப்படியே மூஞ்செல்லாம் வேக்குது சடனா, அப்படியே அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆகுது அவன் மூஞ்சி எல்லாம். ಹಾಗೆ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅವನ ಮುಖವೆಲ್ಲ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருது சடனா. ಅವನಿಗೆ ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯ ಆಯ್ತು. டேய், இது மாதிரி நான் நகையை பார்த்ததே இல்லை, இது எத்தோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நகை, இது அவ்வளோ விலையேர்ந்த நகை அப்படின்ட்டு வந்து அவனுக்கு அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி பிரமித்து போயிருக்கிறான் அந்த மனுஷன். ಎಷ್ಟೋ ವರ್ಷದಿಂದ ನಾನು ಇಂಥ ಒಂದು ಬಂಗಾರವನ್ನು ನೋಡಿರ್ಲಿಲ್ಲ, ಇದು ತುಂಬಾ ಬೆಲೆ ಉಳ್ಳದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಅವನು ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯ ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்புறம் என்ன பண்றான் அவன்? ಆಗ ಅವನು ಏನ್ ಮಾಡ್ದ, அவன் வந்து எடுத்து சொல்றான் அந்த அம்மாட்ட, அம்மா இது என்ன தெரியுமா, இது சாதாரண ஒரு நகை பீஸ் அல்லம்மா இது அப்படின்னு சொல்றான் அந்த அம்மாட்ட. ಆಗ ಅವನು ಆ ಒಬ್ಬ ತಾಯಿ ಹತ್ರ ಹೇಳ್ತಾನೆ, ಇದು ಸಾಮಾನ್ಯವಾದಂತ ಒಂದು ಬಂಗಾರದ ಪೀಸ್ ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ இது ಇದ್ದಾನೆ. ரொம்ப விலை உயர்ந்ததுங்க இது ಇದು ತುಂಬಾ ಬೆಲೆ ಬಾಳುವಂತದ್ದು. அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா வாழ்க்கை என்ன ஆகுது, அந்த அம்மா வந்துட்டு இதுக்கு வந்து விலையை கொடுக்க, அதுக்கு வந்து மரியாதை கொடுக்குற, அதுக்கு ஐயோ இவ்வளவு விலையுயர்ந்த பொருளை வந்து நான் அசட்டையாய் நான் சும்மா போட்டு வச்சிருந்தேன் டிராயர்ல அப்படின்னு வந்து அந்த அம்மா என்ன பண்ணுது, அதை வந்து நினைக்கிறா. ಆಗ ಆ ತಾಯಿ ಒಂದು ಅಸಡ್ಯವಾಗಿದ್ದನ್ನ ನಾನು ಇಟ್ಟಿದ್ನಲ್ಲ, ಈಗ ಅದರ ಬೆಲೆ ಗೊತ್ತಾಗಿ ಅವಳು ಅದಕ್ಕೆ ಗೌರವವನ್ನ ಕೊಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ಲು. சோ என்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை அதே போல நம்மளுடைய பொக்கிஷமா எண்ணுகிறோமோ, ನಾವು ಕೂಡ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನಾವು ಒಂದು ಸಂಪತ್ತನ್ನಾಗಿ ಇಟ್ಕೋತೀವೋ, அங்கதாங்க நம்ம லைஃப், நம்ம இருதயமே மாறுங்க. ಆ ಸಮಯದಲ್ಲೇ ನಮ್ಮ ಹೃದಯವು ಬದಲಾಗುತ್ತೆ. மத்தேயு 6வது அதிகாரம் ಮತ್ತಾಯ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 21வது வசனத்தை படிங்க. 21ನೇ ವಚನ. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே அங்கேதான் உங்கள் இருதயமும் இருக்கும். இருதயமும் இருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. ನಿಮ್ಮ ಸಂಪತ್ತು ಎಲ್ಲಿದೆ, ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಅಲ್ಲೇ ಇರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ. ஒரு பையனுக்கு என் உலகமே நீதான் அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து அவன் சொல்றானா, ಒಬ್ಬ ಹುಡುಗ ಒಂದು ಹುಡುಗಿಯನ್ನು ನೋಡಿ ನನ್ನ ಲೋಕವೆಲ್ಲ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ, என் ஜீவனே நீதான் அப்படின்னு சொல்றானா, ನನ್ನ ಜೀವನವೇ ನೀನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ, சோ அந்த பையனுக்கு யார் பொக்கிஷம்? ಹಾಗಾದ್ರೆ ಆ ಹುಡುಗನಿಗೆ ಯಾರು ಸಂಪತ್ತು? அந்த பொண்ணு. ಆ ಒಂದು ಹುಡುಗಿ. அந்த பையனோட இருதயம் எங்க இருக்கு? ಆ ಒಬ್ಬ ಹುಡುಗನ ಹೃದಯ ಎಲ್ಲಿದೆ?
அங்கதான் இருக்கு. எங்க இருதயம் இருக்கோ அங்க தான் பொக்கிஷமும் இருக்கு. ಆ ಹೃದಯ ಎಲ್ಲಿದೆ ಅಲ್ಲಿ ಸಂಪತ್ತಿದೆ. அதே போல நம்ம லைஃப்லயும் அப்படிதான். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನ ಕೂಡ. இந்த வாரத்துல நீங்க எதுக்கு ரொம்ப நேரத்த நீங்க நெறைய செலவு பண்ணீங்க? ಈ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಹೆಚ್ಚಿನ ಸಮಯವನ್ನ ಯಾವುದಕ್ಕೆ ಖರ್ಚು ಮಾಡಿದೀವಿ? எதுக்கு கவனத்தை நெறைய கொடுத்தோம் நம்ம? ನಾವು ಯಾವುದಕ್ಕೆ ಹೆಚ್ಚಿನ ಗಮನವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ? அதுதாங்க அங்க தான் நம்ம இருதயம் இருக்கு. ಅಲ್ಲೇ ನಮ್ಮ ಹೃದಯ ಇದೆ. ஈஸி கண்டுபிடிக்கிறது. ಅದನ್ನ ಕಂಡುಹಿಡಿಯೋದು ತುಂಬಾ ಸುಲಭ. இந்த வாரத்துல என் நேரமும், என் காலத்தையும், என் ஆசையெல்லாம் எது மேல இருந்துச்சு? ಈ ವಾರವೆಲ್ಲ ನನ್ನ ಆಸೆ, ನನ್ನ ಕಣ್ಣು ಯಾವುದರ ಮೇಲೆ ಇತ್ತು? அங்க தான் என் இருதயம் இருக்கு. ಅಲ್ಲೇ ನನ್ನ ಹೃದಯ ಇದೆ. அது ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம், ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಅಧಿಕಾರಿ ಕೂಡ ಆಗಿರ್ಬೋದು, ஒரு பொண்ணா இருக்கலாம், ஒரு பையனா இருக்கலாம், ಒಂದು ಹುಡುಗ ಅಥವಾ ಒಂದು ಹುಡುಗಿ ಆಗಿರ್ಬೋದು, ஒரு ஆக்டரா இருக்கலாம், ஆக்ட்ரஸா இருக்கலாம். ಒಬ್ಬ ನಾಯಕ, ನಾಯಕಿ ಆಗಿರ್ಬೋದು. எங்க நம்ம நேரத்த குடுக்குறோமோ அங்க தான் நம்ம இருதயம் இருக்கு. ಎಲ್ಲಿ ನಾವು ಒಂದಕ್ಕೆ ಸಮಯವನ್ನ ಕೊಡ್ತೇವೆ ನಮ್ಮ ಹೃದಯ ಅಲ್ಲೇ ಇರುತ್ತೆ. ஆனா நான் சொல்ல வர்றது இன்னைக்கு, நான் சொல்ல வர்றது, ಇಲ್ಲಿ ನಾನು ಏನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದೇನೆಂದ್ರೆ, உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து தான் அந்த பொக்கிஷம். ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರೇ ಆ ಒಂದು ಸಂಪತ್ತಾಗಿದ್ದಾರೆ. எப்படி அவர் பொக்கிஷமா இருக்கிறார் நம்மளுக்கு? ಅವರು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಅವರು ನಮಗೆ ಸಂಪತ್ತಾಗಿದ್ದಾರೆ? பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்படும்போது ஒரு 3 அற்புதம் நடந்துச்சுங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಹೊಡೆಯುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ 3 ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಿತು. 3 ಅற்புதம் நடந்துச்சு. ಅಲ್ಲಿ 3 ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಿತು. நிறைய நடந்துச்சு. அதுல 3 சொல்றேன். ಅದರಲ್ಲಿ ಬಹಳಷ್ಟು ನಡೆದಿದೆ. ಅದರಲ್ಲಿ 3 ಮಾತ್ರ ಹೇಳ್ತೀವಿ. கண்ணுக்கு தெரியிற மாதிரி 3 நடந்துச்சு. ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣುವ ಹಾಗೆ 3 ಅದ್ಭುತಗಳು இயேசு ನಡೆಯಿತು. கிறிஸ்து எப்ப சிலுவையில அடிக்கப்பட்டாரோ 12 மணி மத்தியானத்துல இருந்து 3 மணி வரைக்கும் கம்ப்ளீட் இருட்டு. நைட் இருந்தா 12 மணி இருட்டு மாதிரி எப்படி இருக்கும்? 12 மணி இருட்டு மாதிரி பகல் 12 மணிக்கு இருட்டாயிருச்சுங்க. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆಗೆ ಹೊಡೆಯುವಾಗ 12 ಗಂಟೆಯಿಂದ 3 ಗಂಟೆವರೆಗೆ ಅದು ಕತ್ತಲೆ ಒಂದು ಆವರಿಸಿಕೊಂಡಿತ್ತು. சோ அந்த டைம்ல என்னாச்சு? அந்த பழைய ஏற்பாட்டு அ நீதிமான்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? எழும்பி கல்லறையில இருந்து எழும்பி நடமாட ஸ்டார்ட் பண்றாங்க எருசலேம் நகரத்துல. ಅಲ್ಲಿ ಅನೇಕ ನೀತಿವಂತರು ಸಮಾಧಿಯಿಂದ ಎದ್ದು ಆ ಯೆರೂಸಲೇಮಲ್ಲಿ ನಡೆದಾಡುವಂತದ್ದು ಆಗಿದೆ இயேசு ಎಂಬುದಾಗಿ. கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்படும்போது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಶಿಲುಬೆಗೆ ಹೋಗಕ್ಕಂತ ಸಮಯದಲ್ಲಿ இன்னொரு அற்புதம் நடக்குது. ಇನ್ನೊಂದು ಅದ್ಭುತ ನಡೀತು. தேவாலயத்துல ஒரு ஒரு கர்டன் இருக்குங்க. ஒரு கர்டன் இருக்கும். அது வந்து மகா பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம்னு ஒண்ணு இருக்குங்க. ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಒಂದು ಪರದೆ ಇತ್ತು. ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಒಂದು ಸ್ಥಳ ಮತ್ತು ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ ಎಂಬುದಾಗಿ. சோ என்னாச்சு? இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிக்கும்போது இந்த கர்டன் இருக்குல்ல, இந்த ஒரு துணி. இந்த துணி என்ன ஆகுது? மேல இருந்து அப்படியே கிழியுதுங்க. அப்படியே கிழியுது. இது வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்பட்டது அந்த கிழியுது. உடனே இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் தூரத்துல இருந்து தெரியுதுங்க அந்த இடத்த. ಅಲ್ಲಿ ಏನಾಯ್ತು ಅಂದ್ರೆ ಆ ಬಟ್ಟೆ ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಹರಿದೋಯ್ತು. ಆಗ ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ ಆ ಸ್ಥಳದಿಂದ ಕಾಣಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭವಾಯ್ತು. அது யாருக்கும் தெரியக்கூடாது அது. ಅದು ಯಾರಿಗೂ ஏன்னா ಕಾಣಿಸಬಾರ್ದಾಗಿತ್ತು. மகா பரிசுத்தம், பரிசுத்தத்திலயும் பரிசுத்தமான இடம் அது. ಯಾಕಂದ್ರೆ ಅದು ಮಹಾಪರಿಶುದ್ಧವಾದಂತ ಸ್ಥಳ ಅದಾಗಿತ್ತು. சோ அந்த இடத்துல யாரும் போக முடியாது. ಅಂತ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾರು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. அந்த 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 யாரு அந்த பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போவாராங்க. அவர் பர்மிஷனே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போக முடியும் அங்க. ಅಲ್ಲಿ ಪ್ರಧಾನ ಯಾಜಕರು ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದ್ ಸಾರಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗುವಂತ ಒಂದು ಸಮಯ. அவர் என்ன பண்றாரு? அவருக்கு வந்து கால்ல சங்கிலி கட்டியிருப்பாங்க. ஏன்னா அவர் ஏதாவது தப்பா போயிருந்தாருன்னா அவர் அப்படியே இழுத்துருவாங்க. ஏன்னா அவரே செத்து விழுந்துருவார் உள்ள. அவ்வளோ பரிசுத்தமான ஒரு தூய்மையான ஒரு இடங்க அந்த இடம். ಅಲ್ಲಿ ಆ ವ್ಯಕ್ತಿಗೆ ಒಂದು ಕಾಲಿಗೆ ಚೈನನ್ನ ಕಟ್ಟಿ ಒಳಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ಒಂದ್ ವೇಳೆ ಅಲ್ಲಿ ಸತ್ರೆ ಅವರನ್ನ ಹಾಗೆ ಎಳೆಯುವುದಕ್ಕಾಗಿ. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்பட்டபோது அந்த இது கிழிஞ்சிருது. எல்லாருக்கும் ஓப்பனா இருக்கு. இப்ப யார் வேணா போயிடலாம் அந்த இடத்துல. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಶಿಲ್ವೆ ಮೇಲೆ ಮರಣ ಹೊಂದೋ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಪರದೆ ಹರಿತು. ಎಲ್ಲರೂ ಸಹ ಈಗ ಆ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಾಗಿದೆ. எபிரேயர் 10வது அதிகாரம். ಇಬ್ರಿಯ 10ನೇ ಅಧ್ಯಾಯ. அங்க என்ன சொல்லுது பாருங்க அந்த இடத்த பத்தி. ಆ ಒಂದು ಸ್ಥಳದ ಕುರಿತು ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ ನೋಡೋಣ. எபிரேயர் 10வது அதிகாரம் 19, 20 படிங்க. ஆகையால் ம். சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால் போதும். சோ இங்க பாருங்க என்ன நடக்குது அந்த இடத்துல. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நானும் நீங்களும் இன்னைக்கு போக முடியுமாங்க? ಈಗ ಅಂತ ಒಂದು ಮಹಾಪರಿಶುದ್ಧವಾದಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾನು ನೀನು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇವಾಗ. எதனால போக முடியும்? ಇದು ಯಾವುದರಿಂದ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಯ್ತು? நம்மளுக்கு அந்த உரிமையை கொடுத்தது யாரு? ಆ ಒಂದು ಧೈರ್ಯವನ್ನ ನಮ್ಗೆ ಕೊಟ್ಟದ್ದು ಯಾರು? நான் நிறைய ஃபாஸ்டிங் இருந்துட்டேன், நான் நிறைய ஜெபம் பண்ணிட்டேன், நான் வந்து பெரிய நீதிமான், பைபிள் எல்லாம் படிச்சுட்டேன், அதனால நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்களா? வசனம் அப்படி சொல்லுதா? ನಾನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ, ಬೈಬಲ್ ವಾಕ್ಯ ಓದಿದೆ, ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾನು ಕಲ್ತ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ಆ ಒಂದು ಕಾರಣದಿಂದ ಆ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಅನಿಸ್ತಾ இல்ல, ಇದೆಯಾ? கிருபை கிருபை கிருபை. ಇಲ್ಲ, ಇದು ಬರೀ ಕೃಪೆಯಿಂದ ಮಾತ್ರ ಇದು ಸಾಧ್ಯ. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ಈ ದಿನ ನಾವು ಮಹಾ ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಹಾಗಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ? நீங்க எப்போ ஜெபிக்கிறீங்களோ, ನೀವು ಯಾವಾಗ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀರೋ, எப்போ ஜெபிக்கிறீங்களோ, ஆண்டவருடைய சந்நிதிக்கு பரிசுத்தமான இடத்துக்கு ஆண்டவர் வந்து நீங்க அங்க போய் நின்றுறீங்க அந்த இடத்துல. ಆ ಒಂದು ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ನಾವು ಕರ್ತನ ಒಂದು ಪರಿಶುದ್ಧವಾದಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ನಾವು ನಿಲ್ತೇವೆ. பரிசுத்தமான ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம போயிடுறோம். ಆ ಮಹಾ ಪರಿಶುದ್ಧವಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ.
எதனால? இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதுனால. ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆ ಶಿಲುಬೆಗೆ அவர் ಹೋಗಿರುವುದಕ್ಕಾಗಿ. நம்மளுக்கு வழி பண்ணி குடுத்திருக்கிறாரு. ಅವರು ನಮಗೆ ದಾರಿಯನ್ನ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒரு பெரிய ராஜா இருக்காரு. ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ರಾಜ ಇದ್ದ. நைட் 3 மணிக்கு வந்து யாரோ எழுப்புறாங்க ராஜாவ. ಮಧ್ಯರಾತ್ರಿ 3 ಗಂಟೆಗೆ ಬಂದು ರಾಜನನ್ನ ಒಬ್ರು ಎಬ್ಬಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ನನಗೆ ನೀರು ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ. நைட் 3 மணிக்கு வந்து ராஜாவ எழுப்புறாங்க. முடியுமா யாராவது? எழுப்ப முடியுமா அப்படி? ಮಧ್ಯರಾತ್ರಿ 3 ಗಂಟೆಗೆ ಬಂದು ಒಬ್ಬ ರಾಜನನ್ನ ಎಬ್ಬಿಸ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? ராஜா கோவம் வருமா? வராதா? ರಾಜನಿಗೆ ಕೋಪ ಬರುತ್ತಾ ಬರಲ್ವಾ? வருமா? வராதாங்க? வராது. யாரும் வரும். ஏன்னா அங்க போ முடியாது. அவர் பெட்ரூமுக்கு 3 மணிக்கு யாரும் போ முடியாது. ಖಂಡಿತ ಕೋಪ ಬರುತ್ತೆ. ಯಾಕಂದ್ರೆ ಅಂತ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಅವನ ಬೆಡ್‌ರೂಮ್‌ಗೆ ಯಾರಿಗೂ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஆனா ஒருத்தர் போ முடியும். ಆದ್ರೆ ಒಬ್ರು ಮಾತ್ರ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. யாரு? அவர் வைஃப் போனா கூட கோவப்படுவாரு. ಒಂದೊಂದ್ ಸಾರಿ ಅವರ ಹೆಂಡತಿ ಹೋದ್ರು ಕೂಡ ಅವ್ರು ಕೋಪ ಮಾಡ್ಕೊತಾರೆ. யார் போனா கோவப்பட மாட்டாரு? ராஜாவோட பிள்ளை போச்சுன்னா கோவப்பட மாட்டாரு. ಆದ್ರೆ ರಾಜನ ಮಕ್ಕಳು ಹೋದ್ರೆ ಅದು ಅವ್ರು ಕೋಪ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. அதாங்க ஜெபம்னா. ಅದೇ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு ஆண்டவருடைய அறைக்கு நம்ம பெட்ரூம்க்கே நம்ம போறோம். ஆண்டவருடைய பெட்ரூம்க்கே நம்ம போறோங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆಗಾಗಿ ನಾವು ಆತನ ಬೆಡ್‌ರೂಮ್‌ಗೆ ಹೋಗುವಂತ ಒಂದು ಅವಕಾಶ. அதாங்க சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்கு வாங்கி கொடுத்த அந்த தைரியம் அப்படின்னு சொல்றாரு. எபிரேயர் 10 தைரியத்தோட நம்ம பரிசுத்தமான ஸ்தலத்துக்கு நம்ம போறோங்க. ನಾವು ಆತನ ಒಂದು ರಕ್ತದ ಮೂಲಕ ಧೈರ್ಯದಿಂದ ಆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು சோ ಹೋಗ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. என்னைக்கு நீங்க ஏசப்பா பியூட்டிய பாத்தீங்களோ, ಯಾವಾಗ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸೌಂದರ್ಯವನ್ನ ನೋಡಿದ್ವೋ, அவருடைய இருதயத்தை நம்ம பாக்குறோமோ, ಅವರ ಹೃದಯವನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವೋ, நம்ம வாழ்க்கை மாறிடுங்க. ನಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾಗುತ್ತೆ. அப்படி நம்ம இருதயத்தை உருக்கிடுவார் ஏசப்பா நம்ம இருதயத்தை. ಅವರು ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಅವರು ಕರಗಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. கல்லான இருதயத்தை உருக்கிடுவார் ஏசப்பா. ಆ பொಳ್ಳಾದಂತ ಹೃದಯವನ್ನು ಅವರು ತೊಳಿತಾರೆ. அப்ப நம்ம லைஃப் மாறிடும் நம்ம லைஃப். ಆಗ ನಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾಗುತ್ತೆ. நம்ம கிட்ட இருக்க கெட்ட பழக்கங்கள் போயிடும் கொஞ்சம் கொஞ்சமா. ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಕೆಟ್ಟ ಪಳಕಗಳೆಲ್ಲ ನಮ್ಮಿಂದ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಹೊರಟು ಹೋಗ್ತವೆ. நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் பரிசுத்தமாயிரும். ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಬರುವಂತ ಮಾತುಗಳು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರ್ತವೆ. நான் ஏசப்பாவை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರನ್ನ ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஏசப்பா என் முன்னாடி இருக்கிறாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತர் ನನ್ನ ಮುಂದೆ ಇದ್ದಾರೆ. சோ அதாங்க ஆராதனைனா. ಅದೇ ಆರಾಧನೆ. ஆண்டவருடைய அழகை பார்த்து நம்ம வந்து நம்ம ஆண்டவரை வந்து உயர்த்துறது. அதான் ஆராதனைனா. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸೌಂದರ್ಯವನ್ನ ಕುರಿತು ಆತನನ್ನ ಮೇಲೆ ಎತ್ತುವುದೇ ಆರಾಧನೆಯಾಗಿದೆ. சரி, இப்ப அடுத்த வசனத்தை பார்ப்போம். 4வது வசனம் 5வது வசனம் படிங்க. மார்க் 14வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை படிங்க. அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை போதும். சோ இங்க என்ன ஆயிருச்சு? இந்த மரியாள் என்ன பண்றாங்க? அந்த தைலத்தை கொண்டு வராங்க. தைலத்தை கொண்டு வந்து அந்த பாட்டில பட்டுன்னு உடைக்கிறாங்க ஏசப்பா முன்னாடி. ಇಲ್ಲಿ ಮರಿಯಳು ಆ ಒಂದು ಆ, ತೈಲ ಇರುವಂತ ಪರಿಮಳ ತೈಲ ಇರುವಂತ ಬಾಟಲ್ ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಂದೆ ಹೊಡಿತಾ ಇದ್ದಾಳೆ. அந்த பாட்டில உடைக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். ಆ ಬಾಟಲ್ ನ ಹೊಡೆದ್ಮೇಲೆ ಎಲ್ಲರಿಗೂ ಆಶ್ಚರ್ಯ ಆಗ್ತಾ ಇದೆ. எவ்வளவு ரேட் அது? 300 காசு அப்படின்னா 300 எப்படி போட்டுருக்கு தமிழ்ல? 300 பணம் அப்படின்னா ஒரு வருஷம் சம்பளங்க. ಅಲ್ಲಿ 300 ಹಣ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದು ಒಂದು ವರ್ಷದ ಒಂದು ಸಂಬಳ ಆಗಿತ್ತು. ஒரு சாதாரணமான மனுஷன் இப்ப 20,000 ரூபாய் சம்பளம்னு வச்சுங்களேன். 20,000 ரூபாய் அப்படின்னா எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 20 இன்டு 12 3,60,000 ரூபாய் தானே? கரெக்டா? ಎರಡು 2,40,000 சாரி. 2,40,000 கொஞ்சம் மன்னிச்சுங்க. 2,40,000 ரூபாங்க அந்த அந்த பாட்டிலுங்க. 7,40,000 ರೂಪಾಯಿ ಒಂದು ವರ್ಷದ ಒಂದು ಸಂಬಳ. ಆ ಒಂದು ಬಾಟಲ್ಗೆ ಅಷ್ಟು ಬೆಲೆ ಆಗಿತ್ತು ಅನ್ಕೊಳ್ಳಿ. பட்டுன்னு உடைச்சிருது. ಅದನ್ನ ಅವಳು ಹೊಡೆದಿದ್ದಾಳೆ. உடைச்சிட்டு அந்த 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 அது எடுத்து ஆண்டவருடைய தலை மேல பூசுது. இங்க இந்த இடத்துல சொல்லுது. அந்த அவர் கால்ல வந்து தலைய வந்து அபிஷேகப்படுத்துது. அந்த இதனால அவர் சென்ட் தலையில இருந்து கால் வரைக்கும் என்ன அந்த சென்ட் வந்து அப்படியே ஸ்மெல் வருது ஏசப்பா மேல. ಅವರ ತಲೆ ಮೇಲಿಂದ ಕಾಲಿನವರೆಗೂ ಆ ಒಂದು ಸೆಂಟನ್ನು ಹಾಕಿದ್ದಾಳೆ. ಆ ಒಂದು ವಾಸನೆ ಪರಿಮಳ ಅಲ್ಲಿಂದ ಬರ್ತಾ ಇದೆ. எவ்வளவு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காட்சி. ಎಷ್ಟು ಒಂದು ಭಯಂಕರವಾದಂತ ಒಂದು ಸಾಕ್ಷಿ. அந்த இடத்துல என்ன ஆயிட்டு இருக்குது? ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇನ್ನೇನಾಗಿದೆ? ரூமே அப்படியே ஸ்மெல் அப்படியே ரூமே அப்படியே தூக்குது அந்த ஸ்மெல் அப்படியே. ಆ ಒಂದು ಕೋಣೆ ಎಲ್ಲ ಪರಿಮಳದಿಂದ ತುಂಬಿದೆ. இங்கிலீஷ்ல வந்து நாட் அப்படின்னு சொல்றாங்க. NARD அப்படின்னா அந்த தைலம் எங்க தெரியுமா எடுத்தாங்களா? யாரா கண்டுபிடிக்க முடியுமா? யாரா சொல்றீங்களா? இங்க கேக்குறேன் ஒரு கேள்வி. கேள்வி கேட்டா எல்லாரும் முழிச்சிருவீங்க தூக்கத்துல இருந்து. எங்க இருந்துச்சு? எங்க செஞ்சாங்க இந்த தைலத்தை? மேட் இன் சைனாவா? ಈ ಒಂದು ಸುಗಂಧವನ್ನ ಎಲ್ಲಿಂದ ತಯಾರು ಮಾಡಲ್ಪಟ್ರು ಅಂತ ನೋಡೋದಾದ್ರೆ மேட் இன் இந்தியா. கரெக்ட். மேட் இன் இந்தியால ಅಂದ್ರೆ ಹಿಮಾಲಯல கிடைக்குமா இந்த தைலம்? ಈ ಭಾರತ ದೇಶದ ಹಿಮಾಲಯದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಪರಿಮಳ சோ ಸಿಗುತ್ತಂತೆ. பாருங்க கடைசில ஏசப்பா சரீரத்து மேல போன தைலம் எங்க இருக்குது? ಹಿಮಾಲಯல இருந்து கொண்டு போயிருக்காங்க. ಹಾಗಾದ್ರೆ ಆ ಒಂದು ತೈಲ ಹಿಮಾಲಯದಲ್ಲಿ ಸಿಗ್ತದೆ. ಮುಂದೆ ನಮಗೆ ಅದು ಒಂದು ಸಿಗುವಂತದ್ದಾಗಿರ್ಬೋದು. அந்த தைலத்தை ஏசப்பா மேல அப்படியே அந்த தைலம் இருக்கு. அப்படியே ஸ்மெல் அப்படியே தூக்குது. ಆ ಒಂದು ತೈಲವನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಮೇಲೆ ಹಾಕಿದ್ರಿಂದ ಆ ಒಂದು ಪರಿಮಳ ಹರಡುತ್ತಾ ಇದೆ. இது ரொம்ப ரேட் ஜாஸ்தி இது. ಇದು ತುಂಬಾ ಬೆಲೆಯುಳ್ಳದ್ದು. சோ இந்த தைலம் வந்து போட்டதுனால என்ன ஆகுது? இயேசு கிறிஸ்துவோட சரீரத்துல அது வந்து யூசுவலா ராஜாங்க வந்து செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த தைலத்தை போடுவாங்க.
ಒಂದ್ ಕಾಲದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ இல்ல ಯೋ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಸಾರಿ அரசர். ಅರಸರ ಕಾಲದಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದಿದ್ಮೇಲೆ ಅವರ ಒಂದು ದೇಹಕ್ಕೆ ಅದನ್ನ ಲೇಪಿಸ್ತಾ ஆனா ಇದ್ರಂತೆ. இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கும்போது என்ன பண்ணிருது இந்த அம்மா? அந்த தைலத்தை ஏசப்பா மேல போட்டுருது. ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಜೀವದಿಂದ ಇರುವಾಗಲೇ ಆ ತೈಲವನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಮೇಲೆ ಅವಳು ಹಾಕಿದ್ದಾಳೆ. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லங்க. ಎಷ್ಟು ಖರ್ಚಾದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. என் ஏசப்பாக்கு கணக்கு நான் பார்க்க மாட்டேன். என் ஏசப்பா விஷயத்துல நான் கணக்கு பார்க்க மாட்டேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾನು ಲೆಕ್ಕವನ್ನ ನೋಡೋದಿಲ್ಲ. ஏன்னா என்ன அவ்வளவு உயர்த்தி இருக்கிறார் ஆண்டவர். ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ನನ್ನನ್ನ ಅಷ್ಟೊಂದು ಮೇಲೆತ್ತಿದ್ದಾರೆ. குஷ்டரோகியா இருக்கிற எங்க ஃபேமிலில அவரு கால் வச்சு அவரு வந்து எங்க வீட்ல வந்து சாப்பிட்டு இருக்கிறார். ಕುಷ್ಠರೋಗಿಯಾಗಿರುವಂತ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಅವರು ಕಾಲಿಟ್ಟು ಅವ್ರು ನಮ್ಮನೇಲಿ ಊಟ ಮಾಡಿದ್ದಾರೆ. என் வாழ்க்கையை மாத்தி இருக்கிறார் அவர். ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಅವ್ರು ಬದಲಿಸಿದ್ದಾರೆ. ஏசப்பாக்காக நான் இது கொடுக்க முடியாதா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಿಗಾಗಿ ನಾ ಇಷ್ಟನ್ನು ಕೊಡ್ಲಿಕ್ಕಾಗಲ್ವಾ? இதாங்க ஆராதனை. ಇದೇ ಆರಾಧನೆ. ஆராதனைனா முழுசுமா நம்மளை அர்ப்பணிப்பதுதான் ஆராதனை. ಆರಾಧನೆ ಅಂತಂದ್ರೆ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಆತನ ನಮ್ಮನ್ನ ನಾವು ಅರ್ಪಿಸೋದೇ ಆರಾಧನೆ. நான் எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சர்ச் வாட்ஸ்அப் குரூப்ல நான் சர்ச் சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஒரு பாட்டு போடுறேன். அந்த பாட்டுல வந்து பெர்க்மான்ஸோட பாட்டு அது எப்படி பாடும்னா உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா அப்படின்னு வந்து பாடுவாருங்க. ಒಂದು ನಮ್ಮ ಸಭೆಯ ಗ್ರೂಪ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಹಾಡನ್ನ ಸಭೆ ಮುಗಿದ ನಂತರ ಹಾಕ್ತಿವಿ. ಅದರಲ್ಲಿ ಬ್ರೇಕ್ಮನ್ಸ್ ಅವರ ಹಾಡು ಸುಗಂಧ ತೈಲದಿಂದ ನಾನು ನನ್ನ உகந்த காணிக்கை ಅಂದ್ರೆ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಒಂದು ಕಾಣಿಕೆಯಾಗಿ ನನ್ನನ್ನೇ ನಾನು ಅರ್ಪಿಸುತ್ತೇನೆ அப்படின்னு வந்து அந்த பாட்டுங்க. அது என்னன்னா அப்படி வந்து அந்த அம்மாக்கு வந்து இது ஆராதனை வர்ஷிப் பண்றா. ஆண்டவருக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன். எனக்காக அவர் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. நான் கொடுக்க கூடாது அப்படின்னு வந்து அவ கொடுக்கறாங்க. ಅವಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ನಾನು ಎಲ್ಲವನ್ನ ಕೊಡ್ತೇನೆ, ನಾನು ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವಳು ಹೋಗಿ ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ஜனங்களுக்கு அது பிடிக்கல. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿರುವಂತ ಜನರಿಗೆ ಅದು ಇಷ್ಟ ಆಗ್ಲಿಲ್ಲ. ஒருத்தன் கோவப்படுறான், ಒಬ್ಬನು ಕೋಪ ಮಾಡ್ಕೋತಾ ಇದ್ದಾನೆ, ஒருத்தன் திட்டுறான், ಒಬ್ಬನು ಬೈತಾ ಇದ್ದಾನೆ, ஒருத்தன் அவமானப்படுத்துறான். ಒಬ್ಬನು ಅವಮಾನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ அந்த ஸ்திரீய ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನ. ಈ ಮರಿಯಾಳ வந்து திட்டுறாங்க அப்படி. ಆ ಮರಿಯಳನ್ನ ಅವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವಮಾನ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இதாங்க ஆராதனைனா. ಇದು ಆರಾಧನೆನಾ? இல்ல இதான் ஆராதனை அப்படின்னு அர்த்தம். ಇದೇ ಆರಾಧನೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. ஏன்னா ஆண்டவருக்கு வந்து என் முழு ஆத்மா ஆவி ஆத்மா சரீரத்தை நான் கொடுக்கிறேன். ನಮ್ಮ ಆತ್ಮ ಪ್ರಾಣ ಶರೀರ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಾನು ಆತನಿಗೆ ಕೊಡ್ತೇನೆ. இந்த இடத்துல ஒரு வித்தியாசம் பார்க்கிறோம் நம்ம. ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ನೋಡ್ತಾ இங்க ಇದ್ದೀವಿ. மரியாள் இருக்கிறா, ಇಲ್ಲಿ ಮರಿಯಳ ಹತ್ರ, இங்க யூதாஸ் இருக்கிறான். ಇಲ್ಲಿ ಯೂದನು ಕೂಡ ಇದ್ದಾನೆ. யூதாஸ்காரர் சொல்றான், ஐயோ ச்சே இவ்ளோ காசு செலவு பண்றா, வேஸ்ட் பண்ணிட்டா காச. இந்த காச வந்து ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு வந்து அவன் சொல்றான். ಇಲ್ಲಿ ಯೂದ ಎಷ್ಟೊಂದು ವೇಸ್ಟ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಈ ಒಂದು ಹಣವನ್ನ, ಇದನ್ನ ಬಡವರಿಗೆ ಕೊಡ್ಬೋದಾಗಿತ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸ್ತಾನೆ. நிஜமா அவன் ஏழைகள் மேல அவனுக்கு கர்சனை இருந்துச்சா இல்லையா? ನಿಜವಾಗ್ಲೂ ಅವನಿಗೆ ಬಡವರ ಮೇಲೆ ಕರುಣೆ ಇತ್ತಾ ಇಲ್ವಾ? இருந்துச்சா இல்லையா? இல்ல அவன் வந்து ஒரு திருடன் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. ಇಲ್ಲ, ಅವನಿಗೆ ಆ ರೀತಿಯಾದಂತ ಭಾವನೆ ಇರಲಿಲ್ಲ. ಅವನೊಬ್ಬ ಕಳ್ಳ ಎಂಬುದಾಗಿ ವಚನ ಹೇಳುತ್ತೆ. யோவான் 12வது அதிகாரம் 6வது வசனத்துல என்ன சொல்லுது? ಯೋಹಾನ 12:6ನೇ ವಚನದಲ್ಲಿ 12:6 12:6 அவன் தரித்திரரை குறித்து ஆ. கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அப்படி சொல்லாமல் அவன் திருடன் ஆனபடியினால் அவன் திருடன் ஆனபடியினால் பணப்பையை வைத்துக்கொண்டு பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் ஆ. இப்படி சொன்னான். இப்படி சொன்னான் பாருங்க. திருடன், அவன் திருடங்க. ಅವನು ಕಳ್ಳನಾಗಿದ್ದ. அவன் ஏழைகள் மேல அவனுக்கு ஒன்னும் பாசம் இல்லைங்க. ಅವನಿಗೆ ಬಡವರ ಮೇಲೆ ಒಂದು ಪ್ರೀತಿ ಇರಲಿಲ್ಲ. சோ இங்க ஒரு சைடுல மரியாள் இருக்கிறா. ಇಲ್ಲಿ ಒಂದ್ ಕಡೆ ಮರಳಿದಾಳೆ. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல ஏசப்பாக்காக நான் கொடுக்கறேன்றா. ಎಷ್ಟೇ ಖರ್ಚಾದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ஒரு ಇದ್ದಾಳೆ. வருஷம் சம்பளம் வந்தா கூட பரவாயில்ல, அதை வந்து ஏசப்பாக்க நான் கொடுக்கறேன். ನಾನು ಒಂದು ವರ್ಷದ ಸಂಬಳವನ್ನು ಸಹ ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಕೊಡ್ತೇನೆ. ஆனா இங்க ஒருத்தன் திருடன் உட்கார்ந்திருக்கான் அதே கேங்ல. ಅದೇ ಗ್ಯಾಂಗ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಳ್ಳ ಕುತ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. என்னங்க வித்தியாசம்? ಇಬ್ರಿಗೆ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ? மரியாளோட ஆட்டிட்யூட் என்ன, யூதாஸ் காரியோத்தோட ஆட்டிட்யூட் என்னங்க? ಇಲ್ಲಿ ಮರಿಯ ಮತ್ತು ಯೂದರ ಅವರಿಬ್ಬರ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವಂತ ಮನೋಭಾವನೆ ಏನು? மரியாளோட ஆட்டிட்யூட் என்னன்னா, ಇಲ್ಲಿ ಮರಿಯಳ ಒಂದು ಭಾವನೆ ಏನು? என் ஆண்டவருக்காக நான் எதை கொடுப்பேன்? ನಾನು ಕರ್ತನಿಗಾಗಿ ನಾನು ಎಲ್ಲವನ್ನ ಕೊಡ್ತೇನೆ. என்ன கொடுப்பேன் நான்? ಎಲ್ಲವನ್ನ ನಾನು ಕೊಡ್ತೇನೆ. ஆனா யூதாஸோட கேரக்டர் யோசனை என்னங்க? ಆದ್ರೆ ಯೂದ ಇಸ್ಕರಿಯೋತನ ಒಂದು ಗುಣ ಏನು? எப்படி என்னாவது கிடைக்குமா ஆண்டவர்ட்ட? ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹತ್ರ ಏನಾದ್ರೂ ಸಿಗುತ್ತಾ? ஏதாவது கிடைக்குமா? ಏನಾದ್ರೂ ಸಿಗುತ್ತಾ? இயேசு வச்சு லாபம் சம்பாதிக்கலாமா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಇಟ್ಕೊಂಡು ನಾನು ಲಾಭ ಮಾಡ್ಕೋಬಹುದಲ್ವಾ? இயேசு பேரை சொல்லி லாபம் வச்சுக்கலாமா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರು ಹೇಳಿ ನಾನು ಲಾಭ ಮಾಡ್ಕೋಬಹುದಲ್ವಾ? ஒரே ரூம்ல தான் இருக்காங்க ரெண்டு பேரும். ಇಬ್ರು ಒಂದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದೇ ರೂಮ್ ಅಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. ஆனா ரெண்டு பேருடைய மைண்ட் பாருங்க எப்படி இருக்கு. ಆದ್ರೆ ಅವರಿಬ್ಬರ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿ ನೋಡಿ ಹೇಗಿದೆ. நம்ம எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? ಹಾಗಾಗಿ ನಾವು ಆ ಕರ್ತನನ್ನ ಹೇಗೆ ಆರಾಧಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ? யூசுவலா வந்து ஆண்டவருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஏசப்பாவோட வாழ்க்கையை மனுஷர்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பார் ஆண்டவர். ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಿಗೆ ಎಷ್ಟೊಂದು ಮರ್ಯಾದೆಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. இல்ல மனுஷರಿಗೆ ஏசப்பா ತುಂಬಾ ಮರ್ಯಾದೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಮನುಷ್ಯರಿಗೆ ತುಂಬಾ ಮರ್ಯಾದೆಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. குஷ்டரோகி தொடுவாரு, ಇಲ್ಲಿ ಕುಷ್ಠರೋಗಿಯನ್ನು ಅವರು ಮುಟ್ಟಿದ್ದಾರೆ. விபச்சாரிட்ட போய் விசாரிப்பாரு, மனம் திரும்ப வைக்குவாரு விபச்சாரிய. ವ್ಯಭಿಚಾರಿಯನ್ನ ವಿಚಾರಿಸಿ ಅವಳ ಮನಸ್ಸನ್ನ ಪರಿವರ್ತನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஏமாத்துறவன் வந்து மனம் திரும்பிடுவான். சகேயுன்ற பண விஷயத்துல ஏமாத்துறவன் வந்து மனம் திரும்பிடுவான். ಹಣದ ವಿಷಯದಲ್ಲಿ ಯಾಮಾರಿಸುವಂತ ಒಬ್ಬ ಜಕಾಯನು ಕೂಡ ಅವನು ಬದಲಾಗಿದ್ದಾನೆ.
சோ இப்படி ஆண்டவர் வந்து எங்கெல்லாம் ஜனங்க போமாட்டாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் போவார் ஆண்டவர். ಇಲ್ಲಿ ಜನರು ಯಾವ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗೋದಿಲ್ವೋ ಅಂತ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಹೋದ್ರು. ஏன்னா பீப்பிள் முக்கியம். மனுஷன் முக்கியம். அப்படின்னு வந்து இயேசு கிறிஸ்து மனசார நினைக்கிறார். ಅಲ್ಲ ಹಾಗಾಗಿ ಮನುಷ್ಯರು ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಯಾವಾಗಲೂ ನೆನೆಸ್ತಾರೆ. பொருள்கள் முக்கியம் இல்ல. பொருள் முக்கியம் அல்ல. வஸ்துகளும் முக்கியம். ವಸ್ತುಗಳು ಮುಖ್ಯ ಅಲ್ಲ. இந்த அம்மாக்கு வந்து அந்த பொருள் முக்கியம் அல்ல. ಆದ್ರೆ ಈ ತಾಯಿಗೆ ಆ ಒಂದು ವಸ್ತು ಮುಖ್ಯ ಆಗಿರ್ಲಿಲ್ಲ. ஜனங்க தாங்க முக்கியம். ಜನ ಮಾತ್ರ ಮುಖ್ಯ. ஆனா நீங்க உலகத்துல வாழ்றீங்க, ஆபீஸ்ல இருக்கீங்க, ஸ்கூலுக்கு போறீங்க, காலேஜ் போறீங்க. உலகத்துல ரிவர்ஸ்ங்க. ಹಾಗಾಗಿ ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಶಾಲೆಗೆ ಹೋಗ್ತೀವಿ ಮತ್ತು ನಮ್ಮ ಕೆಲಸ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ. ಆದ್ರೆ ಈ ಒಂದು ಲೋಕ ತುಂಬಾ ಉಲ್ಟಾ ಬದಲಾಗಿದೆ. எப்படி சொல்லுவாங்க அங்க உலகத்துல? உலகத்துல என்ன சொல்லுவாங்க? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? பொருள் தான் முக்கியம். ವಸ್ತುಗಳೇ ಮುಖ್ಯ, மனுஷனுக்கு வேல்யூ இல்ல. ಮನುಷ್ಯನಿಗೆ ಬೆಲೆ ಇಲ್ಲ. ஆனா ஆண்டவர்கிட்ட ಆದ್ರೆ ಕರ್ತನ ಬಳಿ மனுஷன் தான்ப்பா முக்கியம். ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯನೇ ಮುಖ್ಯ. பொருள நீ வந்து வேல்யூ கொடுக்காத. ಆ ವಸ್ತುಗಳಿಗೆ ಬೆಲೆ ಇಲ್ಲ ಅನ್ನೋ. இதுதான் டிஃபரன்ஸ் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் மத்த வாழ்க்கைக்கும். ಹಾಗಾಗಿ ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತಕ್ಕೂ ಬೇರೆಯವರ ಜೀವಿತಕ್ಕೂ ಇದೇ ವ್ಯತ್ಯಾಸ. ஆனா இது கொஞ்சம் கஷ்டங்க. ಆದ್ರೆ ಇದು ತುಂಬಾ ಕಷ್ಟ. பொருள் மேல அப்படியே ஆசை போயிடுங்க. ಯಾಕಂದ್ರೆ ಆ ವಸ್ತುಗಳ ಮೇಲೆ ನಮ್ಗೆ ಆಸೆ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. பொருள் மேல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஐயோ இது கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்குமா 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 அப்படின்னு அதே யோசிச்சுட்டு இருப்போங்க. ನಾವು ಇಂಥ ಒಂದು ವಸ್ತು ನಮಗೆ ಸಿಗುತ್ತಾ ಸಿಗಲ್ವಾ ಎಂಬುದಾಗ ಅದೇ ಒಂದು ಆಸೆಯಲ್ಲಿ ಇರ್ತೀವಿ. ஆண்டவர் அந்த ஆசையில இருந்து நம்மள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வருவார். அவருக்குள்ள வர வர வர. ಹಾಗೆ ನಾವು ಆತನ ಬಳಿಗೆ ಬರ್ತಾ ಇರುವಾಗ ಆ ಒಂದು ವಸ್ತುವಿನಿಂದ ನಮ್ಮನ್ನ ದೇವರು ಹೊರಗೆ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ இங்க ಹೋಗ್ತಾರೆ. வந்து அவ எல்லாத்தையும் கொடுக்குறா. ಇಲ್ಲಿ ಅವಳು ಎಲ್ಲವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அந்த பாட்டு இருக்குல்ல, உகந்த காணிக்கை என்னையே நான் கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்லாம் நம்ம பாடுறோங்க. ನಾನು ನನ್ನ ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದನ್ನ ನಾನು ನಿನಗೆ ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅದನ್ನ ಆಡ್ತೀವಿ. நேத்து நைட் என்னாச்சு, மரியாப்பா பாஸ்டர் நைட் ஃபோன் பண்றாரு. கேஸ் சிலிண்டர் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இல்ல. ಮರಿಯಪ್ಪ ಪಾಸ್ಟರ್ ನಿನ್ನೆ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು, ಗ್ಯಾಸ್ ಸಿಲಿಂಡರ್ ಇದೆ ಅಂತ ಅನ್ಕೊಂಡಿದ್ದೆ, ಆದ್ರೆ ಅದಿಲ್ಲ. சர்ச்சில் மத்தியானம் சாப்பாடு செய்யணும். அதுக்கு கேஸ் இல்ல. ಮಧ್ಯಾಹ್ನ ಚರ್ಚಲ್ಲಿ ಊಟಕ್ಕೆ ರೆಡಿ ಮಾಡ್ಬೇಕಿದೆ, ಆದ್ರೆ ಗ್ಯಾಸ್ ಇಲ್ಲ. கொஞ்சம் தான் இருக்கு கேஸ். ಗ್ಯಾಸ್ ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರ ಇದೆ. சோ நான் என்ன சொன்னேன், சரி பிரதர் லேட் ஆயிடுச்சு, அடுத்த வாரம் பாத்துக்கலாம். சரி இப்ப இந்த வாரம் ஏதாவது பண்ணும் அப்படின்ட்டு என் வைஃப்ட்ட வந்து நான் கேஸ் சிலிண்டர் கேட்டேன். ಹಾಗಾಗಿ ಬರುವ ವಾರ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ, ಸಮಯ ಕೂಡ ತುಂಬಾ ಕಡಿಮೆ ಇದೆ. ಹಾಗಾಗಿ ಬ್ರದರ್ ಅವರು ಅವ್ರ ಶ್ರೀಮತಿ ಅವ್ರ ಹತ್ರ ಒಂದು ಐಡಿಯಾವನ್ನ ಕೇಳಿದ್ರು. ஐடியா இல்ல, கேஸ் சிலிண்டர் கேள்வி. ಗ್ಯಾಸ್ ಸಿಲಿಂಡರ್ ಬಗ್ಗೆ ಕೇಳಿದ್ರು. ஐயோ வீட்ல சாப்பாடு பண்ண முடியாது, கேஸ் சிலிண்டர் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ಅಯ್ಯೋ ಮನೆಯಲ್ಲಿ ಅಡುಗೆ ಮಾಡಕ್ಕೆ ನಮಗೆ ಗ್ಯಾಸ್ ಸಿಲಿಂಡರ್ ಬೇಕು, So, என்ன ಕೊಡಕ್ಕಾಗಲ್ಲ. தெரிஞ்சுக்கிட்டேன், ஏசப்பாக உயிரை கூட கொடுப்போம், ஆனா கேஸ் சிலிண்டர் கொடுக்க மாட்டோம். ಅಲ್ಲ ಬ್ರದರ್, ಇವಾಗ ಪರಿಸ್ಥಿತಿ ಹಂಗಿದೆ. ಹೌದು, ಪರಿಸ್ಥಿತಿ ಹಾಗಿದೆ. அப்புறம் கொடுத்தாங்க. இல்ல ஃபுல் ஸ்டோரி சொல்றேன், சிரிச்சிடாதீங்க. அப்புறம் கொஞ்சம் யோசித்தாங்க. யோசிச்சுட்டு சரி கொடுப்போம் இன்னைக்கு கேஸ் சிலிண்டர்னு கொடுத்துருக்காங்க. ಆದ್ರೆ ಮತ್ತೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಅದನ್ನ ಅವರು ಕೊಟ್ರು. அடுத்த வாரம் யாராவது கொஞ்சம் கேஸ் சிலிண்டர் கொடுக்கணும். யார் கொடுக்குறீங்க கையை தூக்க வேண்டாம். நீங்க அப்புறம் வந்து சொல்லுங்க எங்ககிட்ட. சோ என்ன சொல்றேன்னா, நம்ம பொருள்களை கொடுப்பது ரொம்ப கஷ்டங்க. ಹಾಗಾಗಿ ನಾವು ವಸ್ತುಗಳನ್ನ ಕೊಡುವಂತದ್ದು ತುಂಬಾ ಕಷ್ಟ. பொருள்களும் நம்மள ரொம்ப அட்டாச் ஆயிடுவாங்க அப்படியே. ಯಾಕಂದ್ರೆ ಆ ವಸ್ತುಗಳಿಗೆ ನಾವು ಅಷ್ಟೊಂದು ಅಟ್ಯಾಚ್ ಆಗಿರ್ತೀವಿ. 2011வது வருஷத்துல நான் ஒரு பழைய கார் வாங்குறதுக்கு, செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதுக்கு ஒயிட்ஃபீல்டுக்கு ஒரு டிசிஎஸ்ன்ற ஒரு கம்பெனிக்கு போறேன். அங்க ஒரு ஓனர் இருக்காரு. அவர் என் காரை விற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர்ட்ட நான் போறேன் அந்த கார் வாங்குறதுக்கு. ಸಹೋದರು ಕೆಲವು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಒಂದು ಹೊಸ ಕಾರ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಬ್ಬ ಶೋರೂಮ್ಗೆ ಹೋದ್ರು. ஷோரூம் அல்ல பிரதர். அவர் வந்து மார்த்தா ಇದ್ದಾರೆ ಸೆಕೆಂಡ್ ಹ್ಯಾಂಡಲ್ ಕಾರ್. ಸೆಕೆಂಡ್ ಹ್ಯಾಂಡ್ ಕಾರನ್ನ ಮಾರುವಂತ ಒಂದು ಅಂಗಡಿಗೆ. இல்ல அவர் பிரதர் ಹತ್ರನೇ ಹೋದೆ. ಅವರು ಬಂದು என்ன சொல்றாரு, சரி நான் ரேட் எல்லாம் பேசிட்டோம், வாங்கிட்டாங்க கார. ಆ ಒಂದು ರೇಟ್ ಅನ್ನ ಮಾತಾಡಿ ಕಾರ್ನ ತೆಗೆದುಕೊಂಡೆ. அவர் சொல்றாரு கார்ல லாஸ்ட்ல அவர் கண்ணுல கலங்குது அப்படியே தண்ணி. காசெல்லாம் கொடுத்து எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. கண்ணு கலங்குது அப்படியே அவருக்கு. ಆ ಹಣವನ್ನ ಕೊಟ್ಟೆಲ್ಲ ಸೆಟಲ್ ಮಾಡೈತೆ, ಆದ್ರೆ ಅವರ கண்ணில் நீர் ಬರ್ತಾ ಇದೆ. ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರ್ ಬರ್ತಾ ಇದೆ. என்னடா ஆச்சு, ஏதோ தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு. ಏನೋ ತಪ್ಪು ಮಾಡ್ಬಿಟ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ಇವ್ರಿಗೆ ಒಂಥರ ಆಯ್ತು. ஒரு வருஷம் தான் வச்சிருந்தாரு அந்த கார் அவரு. ಅವ್ರು ಕೇವಲ 1 ವರ್ಷ ಮಾತ್ರ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರಂತೆ. அவர் சொல்ற குழந்தைங்க அப்படின்னாரு. குழந்தைங்க அப்படின்னு சொன்னாரு அவரு. ಅದು ನನ್ನ ಮಗ ಇದ್ದ ಹಾಗೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. அதாங்க ஒரே ஒரு போட்டோங்க எடுத்துக்கிட்டுங்க அப்படின்னு. ಹಾಗಾಗಿ சரி, உடனே சரி நில்லுங்க, போட்டோ கார் பக்கத்துல நான் எடுக்கிறேன். போட்டோ எடுத்தேன் 2-3 போட்டோ. ಕೊನೆಗೆ ಅವರ ಕಾರ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿ ಒಂದು ಫೋಟೋ ತೆಗೆದುಕೊಳ್ತೇನೆ ಹೇಳಿದಾಗ ಒಂದು ಫೋಟೋನ ತೆಗೆದುಕೊಟ್ರು. சரி இப்ப யார் கண்ணெல்லாம் கலங்குதுங்க? ಹಾಗಾದ್ರೆ ಈಗ ಯಾರ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರು ಬರ್ತಾ ಇದೆ? தயவு செய்து பொருள்கள் மேல கண்ணு கலங்க கூடாதுங்க. ಹಾಗಾಗಿ ನಾವು ವಸ್ತುಗಳ ಮೇಲೆ ನಾವು ಕಣ್ಣನ್ನು ಇಡುವಂತದ್ದಲ್ಲ. ஏன் சொல்றேன், இன்னொரு பக்கம் இருக்கு இந்த ஸ்டோரி. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? இன்னொரு காரியம் சொன்னாருங்க. ಅವರು ಇನ್ನೊಂದು ವಿಷಯವನ್ನ ಹೇಳಿದ್ರು. குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாங்க இந்த காரை. ಆ ಮಗನ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನ ನಾನು ನೋಡ್ಕೊಂಡೆ. ஒரு நாள் என் 2 வயசு பொண்ணு, இல்ல 2 இல்ல 4 வயசு பொண்ணு புது கார் வாங்கிட்டு வந்தாங்க. சிப்ஸ் பாக்கெட்டோட பின்னாடி போய் உட்கார்ந்து சிப்ஸ் சாப்பிட்டாங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னாரு.
ನಾನು ಹೊಸ ಕಾರ್‌ನ ತೆಗೆದುಕೊಂಡಾಗ 4 ವರ್ಷದ ಮಗಳು ಹೋಗಿ ಆ ಚಿಪ್ಸನ್ನ ಆ ಒಂದು ಕಾರಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ತಿಂತಾ ಇದ್ಲು. நான் ஒரே அடி குடுத்தேங்க அந்த பொண்ணுக்கு. ನಾನು சிப்ஸ் ಒಂದೇ சாப்பிடக்கூடாது. நீ காருக்குள்ள கார் கலீஜாயிரும். சிப்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு அவள எடுத்து வெளிய விட்டேங்க அடிச்சுட்டு. ನಾನು ಒಂದು ಹೊಡೆದು ಚಿಪ್ಸನ್ನ ಕಾರಲ್ಲಿ ತಿನ್ನಬಾರ್ದು, ಕಾರ್ ಗಲೀಜಾಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಅವಳನ್ನ ಹೊರಗೆ ಹಾಕಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. இந்த உலகத்துல வாழ்றோங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇಂಥ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಬದುಕ್ತಾ ಇದ್ದೀವಿ. மனுஷர்களுக்கு மதிப்பில்ல. பொருள்களுக்கு தலை மேல மதிப்புங்க. ವಸ್ತುಗಳಿಗೆ ಬೆಲೆ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. ಆದ್ರೆ ನಾವು ಮನುಷ್ಯರಿಗೆ ಬೆಲೆ ಕೊಡ್ಬೇಕಿದೆ. யூதாஸ்காரியோத்து பொருள்களுக்கு, பணத்துக்கு மரியாதையை கொடுக்கிறான். மரியாள் இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறாள். ಅಲ್ಲಿ ಮರಿಯಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಇಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ಆದ್ರೆ ಯೂದ ಇಸ್ಕರಿಯೋತ್ ಹಾಗೆ ಮಾಡ್ಲಿಲ್ಲ. யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட அந்த பரிமள தைலம் அவ தேய்ச்சதுனால இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல இருக்கும்போது கமகமான் ஸ்மெல், சிலுவையில இருக்கும்போது கமகமான் ஸ்மெல், அவருடைய சரீரத்தை விதைக்கும்போது, அந்த கல்லறை வைக்கும்போது அப்படியே அந்த சுகந்த வாசனை வருது ஏசப்பா பாடியில இருந்து. ಅವಳು ಆ ಒಂದು ಸುಗಂಧ ತೈಲವನ್ನು ಹಾಕಿದ್ರಿಂದ ಅವರು ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟದಲ್ಲಿಯೂ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊಡೆಯುವಾಗ್ಲೂ ಅವರನ್ನ ವಿಚಾರಿಸುವಾಗ್ಲೂ ಆ ಒಂದು ಪರಿಮಳ ತೈಲ ಅವರ ದೇಹದಿಂದ ಬರ್ತಾ ಇತ್ತು. பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தியாகம், மரியாளோட தியாகம். ಅವಳು ಎಷ್ಟು ಒಂದು ಸುಂದರವಾದಂತ ಒಂದು ತ್ಯಾಗವನ್ನ ಅವಳು ಮಾಡಿದಾಳೆ. இதாங்க ஆராதனை. ಇದೇ ಆರಾಧನೆ. நீங்க வீட்ல கஷ்டப்பட்டு வீட்டுக்காக உழைக்கிறீங்கன்னா அது ஒரு ஆராதனை, ஆண்டருக்கு பிரியமா இருக்கும். ನಾವು ನಮ್ಮ ಮನೆಯನ್ನ ನಾವು ಕಷ್ಟಪಟ್ಟು ಅದನ್ನ ಬೆಳೆಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಂದ್ರೆ ಅದು ಕೂಡ ಒಂದು ஒரு ಆರಾಧನೆನೇ. சின்ன வேலையை செய்றீங்க, 10,000 ரூபாய் தான் சம்பளம், அதுல நீங்க உண்மையா செய்றீங்களா, கர்த்தர் அதுல அப்படியே சந்தோஷப்படுவாரு. ஐயோ என் பிள்ளை எவ்வளவு நல்லா வேலை செய்யுதுன்னு கர்த்தர் சந்தோஷப்படுவாருங்க. ನಾವು ಕೇವಲ ಒಂದು 10,000 ರೂಪಾಯಿ ಆದಂತ ಒಂದು ಚಿಕ್ಕದಾದಂತ ಕೆಲಸವನ್ನ ನಾನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಅದನ್ನ ನಾನು ಇಷ್ಟಪಟ್ಟು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಹಾಗಾಗಿ ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅದನ್ನು ಕೂಡ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. மனுஷன் மரியாதை கொடுக்க மாட்டான். ஐயா நீ சின்ன வேலை செய்யற, அது பெரிய வேலை அப்படின்லாம் சொல்லுவான். ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். ಆದ್ರೆ ಮನುಷ್ಯ ಚಿಕ್ಕ ಕೆಲಸ ದೊಡ್ಡ ಕೆಲಸವಾಗಿ ಮರ್ಯಾದೆ ಕೊಡದೆ ಹೋಗ್ಬೋದು. ಆದ್ರೆ ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ಅದನ್ನ ಅನುಭವಿಸ್ತಾರೆ, ನಮಗೆ ಅದನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. மரியாள் இயேசு கிறிஸ்துவுக்கு மரியாதை கொடுத்தாள். ಇಲ್ಲಿ ಮರಿಯಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಒಂದು ಗೌರವವನ್ನ ಕೊಟ್ಟಳು. யூதாஸ்காரியோத் இயேசு கிறிஸ்துவை உபயோகப்படுத்திக் கொள்ள ட்ரை பண்ணான். ಆದ್ರೆ ಯೂದ ಇಸ್ಕರಿಯೋತ್ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಉಪಯೋಗಿಸ್ಕೋಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದ. நம்ம மரியாள் போல இருக்கிறோமா, யூதாஸ்காரியோத் போல இருக்கிறோமா? ಹಾಗಾಗಿ ನಾವು ಮರಿಯಳಾಗಿರೋಣ ಅಥವಾ ಯೂದ ಇಸ್ಕರಿಯೋತನ ಆಗಿರ್ಬೇಕಾ? என்ன கொடுப்பேன் நான் என் இயேசுவுக்காக? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ನಾನು ಏನು ಕೊಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ? எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம சர்ச்ல நிறைய பேரு ஏசப்பாக்காக ஏதாவது பண்ணணும், ஏதாவது கொடுக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க. ஏன்னா அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு ನಮಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಿಗಾಗಿ ನಾವು ಏನಾದ್ರೂ ಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೀವೆಲ್ಲರೂ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಅದನ್ನ இல்ல, நான் ನೋಡುವಾಗ பணத்தை ತುಂಬಾ பத்தி ಸಂತೋಷ. நான் பேசவே இல்ல, பணத்தை பத்தி நான் பேசல. ಇಲ್ಲಿ ಹಣದ ವಿಷಯವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ. உங்க நேரத்தை, ನಿಮ್ಮ ಸಮಯಕ್ಕಾಗಿ, உங்க சக்தியை நீங்க கொடுக்குறீங்க, ನಿಮ್ಮ ಶಕ್ತಿಯನ್ನ ನೀವು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, உங்க பிள்ளைகளை கொடுக்குறீங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಇಲ್ಲಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ஆண்டவர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ತುಂಬಾ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. அதுதாங்க ஆராதனை. ಅದೇ ಆರಾಧನೆ. நீங்க சர்ச்சை பெருக்குறீங்களா, அது ஆராதனை. ನೀವು ಸಭೆಯನ್ನ ಗುಡಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಅದು ಕೂಡ ಆರಾಧನೆ. நீங்க பாத்திரம் கழுவுறீங்களா, அது ஆராதனை. ನೀವು ಪಾತ್ರೆಯನ್ನ ತೊಳಿತಾ ಇದ್ದೀರಾ, ಅದು ಕೂಡ ಒಂದು ಆರಾಧನೆ. மற்றவர்களுக்காக டெய்லி ஜெபிக்கிறீங்களா, அது ஆராதனை. ನೀವು ಬೇರೆಯವರಿಗಾಗಿ ಪ್ರತಿದಿನ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಅದು ಕೂಡ ಒಂದು ಆರಾಧನೆ. என்னையே நான் ஜீவ பலியாய் கொடுப்பதுதான் ஆராதனை. ನನ್ನ ಜೀವ ಬಲಿಯಾಗಿ ನನ್ನ ಮನೆಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಅದೇ ಒಂದು ಆರಾಧನೆ. அதான் ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லுது இல்ல, என்னது அது? அதான் அந்த அர்த்தம் கிளீனா இருக்கும். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல என்ன சொல்லுது? ರೋಮ 12 ಮೊದಲನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? அப்படி இருக்க சகோதரரே, ஆ. நீங்கள் உங்கள் சரீரங்களை உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஆ. ஜீவ பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆ, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதே புத்தியுள்ள ஆராதனை. உங்களையே நீங்கள் கொடுப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ಸಜೀವಾಗಿ ಕೊಡುವುದೇ ಒಂದು ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಆರಾಧನೆ. இதான் 2வது காரியம். ಇದೇ ಎರಡನೇ ಕಾರ್ಯ. 3வது காரியம் சொல்லி நான் முடிச்சிடுறேங்க. ಮೂರನೇ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೀವಿ. என்ன ஆச்சு? இப்படி இந்த தைலத்தை போட்டு உடைக்கிறாங்க, அசிங்க அசிங்கமா பேசுறாங்க இந்த சிஸ்டரை பார்த்து. ಆ ಒಬ್ಬ ಮರಿಯಳು ಆ ತೈಲವನ್ನು ಒಡೆದಲ್ಲಿ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ಆದ್ರೆ ಅವಳನ್ನ ಕುರಿತು ಅಸಹ್ಯವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீ ஒரு வேஸ்ட் பண்ணிட்ட பணத்தை, ನೀನು ಹಣವನ್ನೆಲ್ಲ ವೇಸ್ಟ್ ಮಾಡಿದೆ, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற, ನೀನ್ ಯಾಕೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇದೀಯ, வேற எதுக்கு ஏதோ பண்ணிருக்கலாமே ಇದನ್ನ ಬೇರೆ ಯಾವ್ದಕ್ಕಾದ್ರೂ ಉಪಯೋಗಿಸಬಹುದಿತ್ತಲ್ವಾ அப்படின்னு சொல்றாங்க ஜனங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಜನರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நிறைய வாட்டி நானும் எங்க ஒய்ஃபும் நிறைய பேர்கிட்ட நாங்க தனியா பேசுவோம். ஆலோசனை நேரத்துல சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, இல்ல நாங்க அவங்க வீட்டுக்கு போவோம், இல்ல சில பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, நாங்க பேசுவோங்க. ಇಲ್ಲಿ ಸಹೋದರರು ಅವರ ಶ್ರೀಮತಿಯವರು ಅನೇಕರು ಸಭೆಗೆ ಬರ್ತಾರೆ, ಅವ್ರು ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಮತ್ತು ಅನೇಕರು ಫೋನ್ ಅಲ್ಲಿ ಕೂಡ ಬಂದಾಗ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಏನಾದ್ರೂ ಯೋಚನೆಗಳನ್ನ ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ நான் ಇರ್ತಾರೆ. இப்போ சொல்ல போறேன், ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த காரியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க லைஃப்ல. ಅದನ್ನ ನಾನು ತುಂಬಾ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು, ಅದನ್ನ ದಯವಿಟ್ಟು Next point. ಸರಿಯಾಗಿ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಳಿ. நெக்ஸ்ட் பாயிண்ட். சோ ஒரு சிஸ்டர் வந்தாங்க ரீசெண்டா. ಒಂದು ರೀಸೆಂಟ್ ಆಗಿ ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ಬಂದ್ರು. நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஒண்ணும் குறையும் இல்ல லைஃப்ல. ಅವರು பண விஷயத்துல குறை இல்லைன்னு வச்சுங்களேன். ಅವ್ರಿಗೆ ಹಣಕಾಸಿನ ವಿಷಯದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಕೊರತೆ ಇಲ್ಲ. ஆனா அவங்க சொல்றாங்க, எங்க சொந்தக்காரங்க ஐயா, ஒரு விஷயம் எங்க லைஃப்ல நடந்துச்சு,
அந்த டைம்ல எங்க சொந்தக்காரங்க என்னையும் எங்க அம்மாவையும் ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೀತು. ಅವತ್ತಿಂದ ನನ್ನ ಸ್ವಂತದವರು ತುಂಬಾ ಅವಮಾನ ಪಡಿಸಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. எங்கள ரொம்ப பேசிட்டாங்க ஐயா. ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ತುಂಬಾ ಮಾತಾಡಿದ್ರು. நான் எவ்வளோ அவங்க அடிச்சிருந்தா கூட பரவால்ல இன்னைக்கு எல்லார் முன்னாடியும். நான் அத கூட நானு மறந்திருப்பேன், மன்னிச்சிருப்பேங்க ஐயா. ಅವರು ಎಲ್ರ ಮುಂದೆ ನನ್ನನ್ನ ಹೊಡೆದಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ. ನಾನು ಅವ್ರನ್ನ ಕ್ಷಮಿಸಿಬಿಡ್ತಾ ಇದ್ದೆ. ஆனா எனக்கு மறக்க முடியல. ಆದ್ರೆ ಈಗ ನನಗೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಮರಿಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. மன்னிச்சுட்டேன் அவங்கள, ஆனா மறக்க முடியலங்க ஐயா. ಅವ್ರನ್ನ ನಾನು ಕ್ಷಮಿಸಿದ್ದೇನೆ ಆದ್ರೆ ಮರಿಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ அப்படின்னு சொல்றாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರು. நான் சொல்றேங்க பிரதர் சிஸ்டர்ஸ் நீங்க கேளுங்க. இது ஒருத்தர் சொல்லங்க. இதே மாரி நெறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ನಾವು ಗಮನಿಸಿ ನಾವು ಇದನ್ನ ಕೇವಲ ಒಬ್ರು ಮಾತ್ರ ಹೇಳೋದಲ್ಲ, ಎಲ್ಲರೂ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿರ್ತಾರೆ. நெறைய பேர் இப்படி இருக்காங்க சர்ச்ல. ಇಂಥವರು ಅನೇಕ ಜನರು ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದಿರ್ಬೋದು. ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಅಂತ ಜನರಲ್ ಚರ್ಚ್ல ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಸಹ ಇರ್ತಾರೆ. வலியினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ಆ ಒಂದು ನೋವಿನಿಂದ ಅವರು ಆ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಅವ್ರು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஐயோ அத சொல்லிட்டாங்களே அது மறக்க முடியலையே அப்படின்னு கண்ணீரோட இருக்கிறாங்க. ಅವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ಬಿಟ್ರು ಅದನ್ನ ಮರಿಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. நீதிமொழிகள் ஞானோக்திகள் நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 18வது வசனத்தை படிங்க. பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஆ, ஔஷதம். ஔஷதம். ஆமென். பாருங்க, கத்திய வச்சு குத்துற மாதிரி பேசுறவங்களும் இருக்காங்களாம். ಕಥೆಯನ್ನು ಚುಚ್ಚಿ ಮಾತಾಡುವಂತ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡುವಂತವ್ರು ಇರ್ತಾರೆ. ஆனா ஞானமா இருக்கிறவங்களுடைய நாக்கு என்ன கொண்டு வருமா? அது என்னதாங்க அது? ஔஷதம். அப்படின்னா மருந்தாங்க அது. ಜ್ಞಾನದಿಂದ ಕೂಡಿದಂತ ಮಾತಂದು ಅದು ಮಾತು ಅದೊಂದು ಔಷಧಿ ಇದ್ದ ಹಾಗೆ. இந்த இடத்துல மரியாதை கத்தி வைத்து குத்துறது போல அவங்க பேசுறாங்க. ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಿರುವಂತ ಜನರು ಕತ್ತೆಯನ್ನು ಚುಚ್ಚಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮರಿಯಳನ್ನ ಕುರಿತು ಮಾತಾಡ್ತಾ நிறைய ಇದ್ದಾರೆ. பேர் இதனால மறக்க முடியல நிறைய பேருக்கு. ಅನೇಕರಿಗೆ ಇಂತ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನ ಮರಿಲಿಕ್ಕೆ ஐயோ ಆಗೋದೇ நான் ಇಲ್ಲ. எவ்வளவு நம்பியிருந்தேன். இவங்க என்ன பத்தி இப்படி பேசிட்டாங்களே. ಅಯ್ಯೋ ನಾವ್ ಇವ್ರನ್ನ ಎಷ್ಟೋ ನಂಬಿದ್ದೆ, ಇವರು ನನಗೆ ಹೀಗೆಲ್ಲ ಮಾತಾಡಿದ್ರಲ್ಲ. அதுவும் எஸ்பெஷலி தயவு செய்து நான் சொல்றேன், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கத்தி வச்சு குத்துற மாதிரி பேசாதீங்க ரெண்டு பேருக்கும். ಹಾಗಾಗಿ ಗಂಡ ಹೆಂಡತಿಯರು ನಿಮ್ಮ ಈ ಕತ್ತಿಯನ್ನ ಚುಚ್ಚಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಮಾತಾಡಬೇಡಿ. நிறைய வாட்டி நம்ம ஊர்ல இருக்கிற மனுஷன்ட்ட எல்லாம் யாரோ மனுஷங்கிட்ட நம்ம ரொம்ப அப்படியே ரொம்ப நம்ம ஔஷதம் போல பேசுவோம். வீட்ல கத்தி குத்துற மாதிரி பேசுவோம். தயவு செய்து ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம யார் நம்ம கிட்ட இருக்கிறாங்களோ அவங்க தான் நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியங்க அவங்க. ನಾವು ಈ ಲೌಕಿಕವಾದಂತ ಜನರ ವಿಷಯದಲ್ಲಿ ಅವರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ತುಂಬಾ ಸೊಗಸಾಗಿ ಮಾತಾಡ್ತೇವೆ. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಮನೆಯವರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕತ್ತಿಯ ಚುಚ್ಚಿದ ಹಾಗೆ ನಾವು ಮಾತಾಡ್ತೇವೆ. ಹಾಗಾಗಿ ತುಂಬಾ ಎಚ್ಚರವಾಗಿರ್ಬೇಕು ಇಂಥ ವಿಷಯದಲ್ಲಿ. ஐயோ சார் ஓகே சார் வந்துடுறேன் சார் 12 மணிக்கு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ಓಕೆ ಸರ್, ನಾನು 12 ಗಂಟೆಗೆ ಬಂದ್ಬಿಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ತುಂಬಾ ಸರಳವಾಗಿ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ. 1000 ಸಾರ್ போடுவாங்க. 1000 சார், 1000 சரி சார் ಆಗ್ತಾರೆ. ಸಾವಿರ ಸಾರೆ ಸಾರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. வீட்ல இருக்கிற மனைவி பிள்ளைகள் கிட்ட கத்தி போல பேசுவாங்க. ಆದ್ರೆ ಮನೆಯಲ್ಲಿರುವಂತ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳ ಜೊತೆಗೆ ಕತ್ತಿಯ ಹಾಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. இல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சந்நிதியில நின்னு நான் சொல்றேன், மனிதர்களுக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுப்போம். அது ஒரு நித்திய ஆத்மா அவங்க. ஒரு நித்திய ஆத்மா. இன்னைக்கு நாளைக்கு போயிடுறவங்க இல்ல. ஒரு நித்திய ஆத்மா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். ಹಾಗಾಗಿ ಮನುಷ್ಯರ ಒಟ್ಟಿಗೆ ನಾವು ಮಾತಾಡುವಾಗ ಅದು ನಿತ್ಯವಾದಂತ ಒಂದು ಆತ್ಮ ನಮಗೆ ನಿಮಗೂ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹಾಗಾಗಿ ನಾವು ಆ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ಎಚ್ಚರವಾಗಿರ್ಬೇಕು. நம்ம சர்ச்சில் எப்படி இருக்கணும்? ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾವು ಹೇಗಿರ್ಬೇಕು? நம்ம சர்ச்சில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னா நம்ம எப்படி மத்தவர்கள்ட்ட நம்ம பழகணும்? ಹಾಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರೋದಾದ್ರೆ ನಾವು ಇತರರೊಟ್ಟಿಗೆ ಹೇಗೆ ನಾವು இயேசு ಪಳಗಬೇಕು? கிறிஸ்து நம்ம இருதயத்துல இருக்கிறார்னா நம்ம மத்த சர்ச்சில் வர்ற மத்த பிரதர் சிஸ்டர்ஸ் நம்ம எப்படி பேசணும்? ಹಾಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರೋದಾದ್ರೆ ನಾವು ಸಭೆಗೆ ಬರುವಂತ ಅನೇಕ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರ ಜೊತೆಗೆ ನಾವು ಹೇಗೆ ಮಾತಾಡಬೇಕು? அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்க சபைக்கு சொன்ன வார்த்தையை நான் திருப்பி சொல்றேன். 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 11வது வசனம். 1 தெசலோனியர் 5:11. 1 தெசலோனிಕ 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். சோ என்ன வசனம் சொல்லுதுன்னா இங்கிலீஷ்ல என்கரேஜ் அண்ட் பில்ட் அப் அப்படின்னா என்கரேஜ் பண்ணுங்க ஜனங்களை, அவங்கள அப்படியே அவங்க லைஃபை கெட்டி விடுங்க அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. ಇಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಸಂತೈಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಒಬ್ಬರ ಭಕ್ತಿಯನ್ನೊಬ್ಬರು ವೃದ್ಧಿಪಡಿಸುತ್ತಾ ಇರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. யூதாஸ் காரியத்தை என்ன பண்றான்? ஹி இஸ் ஸ்டேரிங் டவுன். அவங்கள அவ வாழ்க்கையை என்ன பண்றான்? மரியாளோட செய்த அந்த நன்மையான காரியத்தை நெகட்டிவா பேசி இழுத்து போட பார்க்கறான் அவன் கீழ. ಅಲ್ಲಿ ಯೂದ ಇಸ್ಕರಿಯೋತ್ ಏನ್ ಮಾಡಿದ? ಮರಿಯಳು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯವನ್ನ ಅವನು ಅದನ್ನ ತೆಗೆದು ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ ಅವನು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟ. இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, 14-15. அதே தெசலோனியர் 1 தெசலோனியர் 5 அதிகாரம் 14வது வசனம் படிங்க. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனர்களை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமா இருங்க. இதாங்க நம்ம சர்ச்சில் இருக்கணுங்க.
ಹಾಗಾಗಿ ಮನಗುಂದಿದವರನ್ನ ಧೈರ್ಯಪಡಿಸಿರಿ, ಬಲಹೀನರಿಗೆ ಆಧಾರವಾಗಿರ್ರಿ, ಎಲ್ಲರಲ್ಲಿಯೂ ದೀರ್ಘ ಶಾಂತರಾಗಿರ್ರಿ. ಇದೇ ನಮ್ಮ ಸಭೆಯ ಒಂದು ಮುಖ್ಯತ್ವ. சோ இத வந்து இந்த 16வது வசனத்த எங்கேயா சர்ச்ல போடணும். வசனம் போடலாம்னு இருக்கோம். அதுக்காக ஜெபம் பண்ணீங்க. அத கண்டிப்பா இந்த வசனத்த எங்கேயோ போடுவோம். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಇಂಥ ಒಂದು ವಚನಗಳನ್ನ ಹಾಕ್ಬೇಕು ಅನ್ಕೊಂಡಿದೀವಿ. ಎಲ್ಲಿಯಾದ್ರೂ ನಾವು ಹಾಕೋಣ. சோ எல்லார்ட்டயும் பொறுமையா இருங்க. ಹಾಗಾಗಿ ಎಲ್ಲರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಒಂದು ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿಯಿಂದ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಸಂತೈಸಿಕೊಳ್ತಾ ಇರೋಣ. பலவீனர்களை நீங்க தூக்கி விடுங்க. ಬಲಹೀನರನ್ನ ನಾವು ಮೇಲೆ ಎತ್ತೋಣ. அப்படின்னு தான் நம்மளுடைய வாழ்க்கையின் கொள்கையா இருக்கணுங்க. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತ ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ಉಪಯೋಗ ಆಗ್ಬೇಕು. சோ ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு? இந்த இடத்துல வந்து என்ன பண்றாரு? அந்த அந்த அம்மா வந்து அப்படி அசிங்கமா பேசுறாங்க ஜனங்கலாம். ಆ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಗೆ ಅನೇಕರು ಅಸಹ್ಯವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா மரியாளுடைய பதில் என்ன? ಹಾಗಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ಮರಿಯಳ ಒಂದು ಉತ್ತರ ಏನಾಗಿತ್ತು? என்ன பதில் குடுத்தாங்க? மார்க் 14வது அதிகாரத்துல மரியாளோட பதில பாத்தீங்களா? ಹಾಗಾದ್ರೆ ಮಾರ್ಕ 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮರಿಯಳು ಏನ ಒಂದು ಉತ್ತರವನ್ನ ಕೊಟ್ಲು? என்ன பதில் குடுத்தாங்கங்க? தேட வேண்டாம். அந்த அம்மா பதில் குடுக்கல. ಅಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಅವಳು ಯಾವುದೇ ಉತ್ತರವನ್ನ ಕೊಡ್ಲಿಲ್ಲ. பதில் கொடுக்கணும்னு தேவையில்லைங்க. ಅಲ್ಲಿ ಉತ್ತರ ಕೊಡ್ಬೇಕು ಅನ್ನುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஏன்னா ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಕರ್ತರು ನನಗಿದ್ದಾರೆ. யாராவது எனக்கு விரோதமா பேசினா நான் பதில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ಯಾರಾದ್ರೂ ನನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ತಿರುಗಿ ಉತ್ತರ ಕೊಡ್ಬೇಕನ್ನೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அவர்களுக்கு தெரியாது அவ்வளவுதான். ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಷ್ಟೇ. போன வாரம் யூத் மீட்டிங்ல ஒரு தம்பி கேட்டான் கேள்வி. ಕಳೆದ ವಾರ ಒಬ್ಬ ಸಹೋದರ ಯೂತ್ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ದ. அண்ணே ஆபீஸ்ல வந்து சில பேர் ஏசப்ப பத்தி தெரியல. அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குனே அப்படின்னு சொன்னான். ನಮ್ಮ ಆಫೀಸ್ ಅಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅವ್ರು ಮಾಡೋದೆಲ್ಲ ನೋಡಿದ್ರೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ. பரவாயில்ல தம்பி அப்படின்னு நான் சொன்னேன். ಪರವಾಗಿಲ್ಲ ಸಹೋದರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. ஒருத்தர் கண்ணு தெரியல. ಒಬ್ರಿಗೆ ಕಣ್ಣು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಕಣ್ಣು ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ. இல்ல சாரி, நீ ஒருத்தர் வந்து ரோட் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ಒಬ್ರು ರೋಡ್ ಅನ್ನ ಕ್ರಾಸ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅನ್ಕೋ. அவர் கிராஸ் பண்ணவே மாட்டேங்கிறாரு, உனக்கு கோவம் வருது. ಅವರು ಕ್ರಾಸ್ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ಕೊಂಡಿದ್ರೆ ಅವ್ರು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ನಿನಗೆ ಕೋಪ ಬರುತ್ತೆ. என்னடா இது டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்ற. ಏನಪ್ಪಾ ನೀನು ಇವರು ಟೈಮ್ ವೇಸ್ಟ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ. ஆனா நீ கிட்ட போறீங்க. ಆಗ ನೀನ್ ಹತ್ರ ಹೋಗ್ತೀಯಾ, அவர் கண்ணு தெரியல. ಅವ್ರಿಗೆ ಕಣ್ಣು ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ. இப்ப கோபம் என்னவா மாறிரும்? ಆಗ ನಿನ್ನ ಕೋಪ ಏನು ಬದಲಾಗುತ್ತೆ? கோபம் என்னவாயிரும்? பரிதாபமா மாறிருங்க. ಆಗ ನಿನ್ನ ಕೋಪ ಅದು ಪಶ್ಚಾತ್ತಾಪವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೆ. சோ அநேக நம்மள சுத்தி இருக்கிற ஜனங்க இயேசுவை பத்தி தெரியாதுங்க அவங்களுக்கு. ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತ ಇರುವಂತ ಅನೇಕ ಜನರಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಗೊತ್ತಿಲ್ಲ. சில கிறிஸ்தவர்களுக்கே இயேசு கிறிஸ்துவோட அன்பு இன்னும் ருசி பார்க்காதவங்க இருக்காங்க. ಇನ್ನು ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯನ್ನ ರುಚಿ ನೋಡದವರು ಕೂಡ ಇದ್ದಾರೆ. அவங்க பேசுற பேச்சு, அவங்க நடத்தைகள் நம்மளுக்கு பிடிக்காம இருக்கும் நிறைய வாட்டி. ಅವರು ಮಾತಾಡುವಂತ ಮಾತು ಅವು ನಮಗೆ ಇಷ್ಟ ಆಗದೆ ಇರಬಹುದು. பட் ஆனா பைபிள் என்ன சொல்லுது? உலகத்தின் அதிபன் என்ன பண்ணிருக்கானா? அவிசுவாசிகளுடைய கண்களை, மனக்கண்களை என்ன பண்ணிருக்கானா? குருடாக்கி இருக்கிறானா. ಆದ್ರೆ ಈ ಲೋಕದ ಅಧಿಪತಿ ಆ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮನಸ್ಸನ್ನ ಅವಿಶ್ವಾಸಿಗಳ ಮನಸ್ಸನ್ನ ಕುರುಡರನ್ನಾಗಿಸಿದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. அவ்வளவுதான், அவங்களுக்கு தெரியல. ஆண்டவர் ஒரு டைம் கண்ணை திறப்பாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? சந்தோஷமா நம்ம போயிரணும். ಹಾಗಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಅವರ ಕಣ್ಣನ್ನ ತೆರೆಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿ ಹೋಗ್ಬೇಕು. சண்டை போடக்கூடாது நம்ம. ಅವ್ರ ಜೊತೆಗೆ ನಾವು ಜಗಳ ಮಾಡಬಾರ್ದು. நிறைய பேர் சொன்னாங்க, கர்த்தர் எனக்கா யுத்தம் செய்வார், நான் சும்மா இருப்பேன். ಕರ್ತರು ನನಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾರೆ, ನಾನು ಸುಮ್ಮನೆ ಇರ್ತೇನೆ. நான் வீட்ல என் மனைவிட்ட நான் பேச மாட்டேன், இருப்பேன். ನನ್ನ ಹೆಂಡತಿ ಜೊತೆಗೆ ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ. அந்த சண்டையை பத்தி ஏசப்பா சொல்ல. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ವಿಷಯದ ಕುರಿತು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಹೇಳಕ್ ಬರ್ಲಿಲ್ಲ. இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் இருக்கு, முறுமுறுப்பு. முறுமுறுப்பு, ಗುಣಗುಟ್ಟೋದು ಎಂಬುದಾಗಿ. முறுமுறுப்புனா அந்த அர்த்தமே, வார்த்தையிலே அர்த்தமே இருக்கு பாருங்க. ಆ ಒಂದು ಪದದಲ್ಲೇ ಒಂದು ಅರ್ಥ ಇದೆ ನೋಡಿ. முறுமுறு 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 முறுமுறு, அதான் முறுமுறுக்கிறது. ಗುಣಗುಣ ಅನ್ನುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ. கன்னடದಲ್ಲೂ இது அர்த்தம். குணுகுடுறது, குணு 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 குணு. சைலண்டா தான் இருப்பாங்க, ஆனா மனசுல குணு 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 குணுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ಅವರು ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಇರ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಗುಣು 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 ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. இங்கிலீஷ்லயும் அதே வேர்ட் தான். இங்கிலீஷ்ல வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு. நிறைய வார்த்தைகள் அர்த்தம் இருக்கு, அதான இதுல இருக்கு. மர்மரிங், மர்மரிங். சோ அதுதாங்க அர்த்தம். ಹಾಗಾಗಿ ಅದರಲ್ಲೇ ಆ ಒಂದು ಅರ್ಥ ಇದೆ, ಮರ್ಮರಿಂಗ್ ಎಂಬುದಾಗಿ. இங்க முறுமுறுக்கல, மரியாள் வந்து முறுமுறுக்கல அவ. ಇಲ್ಲಿ ಮರಿಯಳು ಅವಳು ಗುಣಗುಟ್ಲಿಲ್ಲ. சில பேர் சொல்லுவாங்க, டேய் என்ன பத்தி பேசுறியா, வச்சுக்கிறேன்டா, நில்றா, பாத்துக்கிறேன், அடுத்த மாசம் பாத்துக்கிறேன் மனசுலயே சொல்லுவாங்க. ಅದು ಕೂಡ சொல்ல ಮರಿಯಾಳು. ಇಲ್ಲಿ ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, ನನ್ಗೆ ಈಗ ಮಾತಾಡಿದೆಲ್ಲ ಇರುದೆ ನಿನಗೆ ಮುಂದೆ ಒಂದಿನ ಎಂಬುದಾಗಿ. ಆ ರೀತಿಯಾಗಿ ಇಲ್ಲಿ ಮರಿಯಳು ಹೇಳಿಲ್ಲ. எதுவும் சொல்ல வேண்டாங்க நம்ம. ನಾವು ಕೂಡ ಏನನ್ನೂ ಹೇಳೋದು ಬೇಡ. கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கைங்க. ಹಾಗಾದ್ರೆ ಕ್ರೈಸ್ತರ ಜೀವನ ಒಂದು ಸಂತೋಷಕರವಾದ ಜೀವನ, விடுதலையான வாழ்க்கைங்க, ಬಿಡುಗಡೆಯ ಒಂದು ಜೀವನ. எனக்கா இயேசு எல்லாத்தையும் கொடுத்துட்டாருங்க. ನನಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಎಲ್ಲವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. முக்கியமானவரே என்ன முக்கியமானவன் அப்படின்றாரு. என்னங்க வேற என்னங்க வேணும்? ಮುಖ್ಯವಾದವರೇ ನನಗೆ ಮುಖ್ಯವರಾಗಿದ್ದಾರೆ, ಅದಕ್ಕಿಂತ ಇನ್ನೇನ್ ಬೇಕು? உலகத்துல முக்கியமானவர் யாரு? ஏசப்பா, அவரே நான் முக்கியம் அப்படின்ட்டாரு. இன்னும் வேற யாரு முக்கியம்னு சொல்லணும்? ಈ ಲೋಕಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಮುಖ್ಯವರಾದವರು ಅವರೇ, ಅವ್ರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಿನದು ನಮ್ಗೆ ಇನ್ನೇನ್ ಬೇಕಿದೆ? ஏசப்பா என்ன சொல்றாரு பாப்போம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಏನು 6வது அதிகாரம் பாருங்க.
இவங்க திட்டுறானுங்க, அசிங்கமா பேசுறானுங்க. 6வது ஏசப்பா என்ன சொல்றாரு பாப்போம். இயேசு அவர்களை நோக்கி ஆ. அவளை விட்டு விடுங்கள், அவளை விட்டுவிடுங்கள். ஏன் அவளை தொந்தரவு ஏன் படுத்துகிறீர்கள், அவளை தொந்தரப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். எனக்கு என்ன பண்ணியிருக்கிறா? நற்கிரியை செய்திருக்கிறார். பாருங்க, ஏசப்பா எப்படி தன் பிள்ளைகளை, கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல இயேசு கிறிஸ்து எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க. ಹೇಗೆ ಕೋಳಿ ತನ್ನ ಮರಿಗಳನ್ನ ರಕ್ಷಣೆ ಮಾಡುವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಹೇಗೆ ರಕ್ಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ. ஆண்டவர் நம்மளுக்காக பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಪರವಾಗಿ ಮಾತಾಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனத்துல என்ன சொல்லுது? எபிரேயர் ಇಬ್ರಿಯರು 7:25 7:25 என்ன சொல்லுது? தேவன் நம்மளுக்கு இன்னைக்கு கூட பிதாவோடைய இடத்துல நம்மளுக்கு இன்னைக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறான். ஐயோ என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. ಇವಾಗ್ಲೂ ಕೂಡ ಕರ್ತರು ನಮ್ಮ ತಂದೆಯಾದ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಮಗಾಗಿ ಅವರು ಮಾತಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ನನ್ನ ಮಗ ನನ್ನ ಮಗಳು ಎಂಬುದಾಗಿ. கர்த்தர் நம்மளுக்கு சார்பா இருக்கும்போது நம்மளுக்கு விரோதமா இருப்பவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு பவுல். ಕರ್ತರು ನಮಗೆ ಸ್ವಂತವಾಗಿರುವಾಗ ನಮಗೆ ವಿರೋಧಿಗಳು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾರೆ. விரோதியே இல்ல. ನಮಗೆ ವಿರೋಧಿಗಳೇ ಇಲ್ಲ. நான் உனக்கா யுத்தம் செய்வேன், நீ சும்மா இருப்பாய் அப்படின்னு யாத்ரா 14:14 சொல்லுதுங்க. ವಿಮೋಚನ ಕಾಂಡದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ನಾನು ನಿನಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡ್ತೇನೆ, ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇರು ಎಂಬುದಾಗಿ. ஒரு சைடு பார்வோனுடைய சேனை, ಒಂದು ಕಡೆ ಫರೋವನ ಸೈನ್ಯ, இன்னொரு சைடு என்ன செங்கடல் வந்து அப்படியே பொங்கிட்டு இருக்குது. ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಸಮುದ್ರ ಅದು ಬೋರ್ಗರಿತಾ ಇದೆ. நடுவுல மாட்டிட்டு இருக்காங்க. ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಿಗಾಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆண்டவர் சொல்றாரு, ಅಲ್ಲಿ ಕರ್ತರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நான் உனக்காக யுத்தம் பண்றேன், ನಾನು ನಿನಗಾಗಿ ಯುದ್ಧ நீ ಮಾಡ್ತೇನೆ, சும்மா இரு, ನೀನ್ ಸುಮ್ಮನೆ நீ ಇರು, முறுமுறுக்காத, ನೀನು ಗುಣಗುಟ್ಬೇಡ, உன் ஆயுதத்தை கீழே போடு, ನಿನ್ನ ಆಯುಧಗಳನ್ನೆಲ್ಲ ಕೆಳಗೆ ಹಾಕು, நான் உனக்காக யுத்தம் பண்றேன். ನಾನು ನಿನಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡ್ತೇನೆ. சந்தோஷமான வாழ்க்கைங்க. ಸಂತೋಷಕರವಾದ ಜೀವನ. கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். ಕರ್ತರು ನನಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತಾರೆ. கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತರು ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. கர்த்தர் என்னை உயர்த்துவார். ಕರ್ತರು ನನ್ನನ್ನ ಮೇಲೆ ಎತ್ತುತ್ತಾರೆ. கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். ಕರ್ತರು ಯಾವಾಗ್ಲೂ ನನ್ನನ್ನ ಮೇಲೆ ಎತ್ತುತ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. கர்த்தர் படிப்படியா என் குடும்பத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ಕರ್ತರು ಹಂತ ಹಂತವಾಗಿ ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನ ಅವರು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. இதை நீங்க நம்புனீங்கன்னா ಇದನ್ನ ನಾವು ನಂಬಿದ್ದಾದ್ರೆ நம்ம வாழ்க்கையில அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷ சமாதானங்க. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಎಲ್ಲಿ ಸಿಗಲ್ಲ. மனுஷன் சொல்றதெல்லாம் நம்ம காதுல வாங்கிட்டு அப்படியே விட்டுருவோங்க. ಮನುಷ್ಯ ಹೇಳುವಂತದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಒಂದ್ ಕಿಂದ ಕೇಳಿ ಅದನ್ನ ಹಾಗೆ ಬಿಟ್ಬಿಡ್ತೀವಿ. கண்டுக்க மாட்டோம். ಅದನ್ನ ನಾವು ಖಂಡಿಸೋದೇ ಇಲ್ಲ. 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. 2 ದಿನದ ಹಿಂದೆ ಒಬ್ಬ ಸಹೋದರ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು. பிரதர் உங்களை பத்தி உங்களை பத்தியும் யாரோ ஒருத்தர் ரொம்ப தப்பா பேசுறாரு பிரதர். ಬ್ರದರ್, ನಿಮ್ಮ ಪರವಾಗಿ ನನ್ನ ಪರವಾಗಿ ಯಾರೋ ಒಬ್ರು ತುಂಬಾ ಕೆಟ್ಟದಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರು ಬ್ರದರ್. அவர் கேட்டவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு பிரதர். ಅದನ್ನ ಕೇಳಿದವರು ಒಬ್ರು ಬಂದು ನನಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ಹೇಳಿದ್ರು ಬ್ರದರ್. நான் கண்டுக்கவே இல்ல. ನಾನು ಅದನ್ನ ನೋಡ್ಲೇ ಇಲ್ಲ. பிரச்சனையே இல்ல. நம்ம உண்மையா இருக்கிறோமா கர்த்தருக்கு? ನಾವು ಕರ್ತರಿಗೆ ನಾವು ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದೀವಾ? நம்ம மனசாட்சிக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா? ನಮ್ಮ ಮನಸಾಕ್ಷಿಗೆ ನಾವು ಸರಿಯಾಗಿದ್ದೀವಾ? கர்த்தர் நம்மளை வந்து உயர்த்திட்டு இருப்பாருங்க. ಕರ್ತರು ನಮ್ಮನ್ನ ಮೇಲೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ So ಇದ್ದಾರೆ. நம்ம சும்மா இருப்போம், கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் செய்வார். ನಾವು ಸುಮ್ಮನೆ ಇರೋಣ, ಕರ್ತರು ನಮಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾರೆ. கர்த்தர் நம்மளுக்காக பேசுவார். ಕರ್ತರು ನಮಗಾಗಿ இப்ப ಮಾತಾಡ್ತಾರೆ. நீங்க நிறைய கோர்ட் சீன் பாத்திருக்கீங்க. நிறைய பேரு கோர்ட்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்திருப்பீங்க. ಅನೇಕರು ಆ ಕೋರ್ಟ್ ಅನ್ನುವಂತ ಒಂದು ದೃಶ್ಯವನ್ನ ನೀವೆಲ್ಲರೂ ನೋಡಿರ್ತೀರಾ. எதிர்ப்புற லாயர் வந்து சொல்வாரு, நீ இப்படி பண்ணிட்ட, நீ தான் இந்த தப்பு பண்ண அப்படின்னு வந்து எதிர்ப்புற லாயர் வந்து உங்களை வந்து கேள்வி கேட்பார். ಎದುರಾಳಿ ಇರುವಂತ ಒಬ್ಬ ವಕೀಲ, ನೀನು ಹಾಗೆ ಮಾಡಿದೆ ಹೀಗೆ ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. நீங்க என்ன பண்ணுவீங்க? ಆಗ ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಾ? ஐயோ நான் பண்ணலங்க தப்பு, ஐயோ என்ன பண்ணிராதீங்க, எதுவும் பண்ணிராதீங்க, நான் பண்ணல தப்பு அப்படி நீங்க பேசுவீங்களா? ಅಯ್ಯೋ ನಾನು ಆ ತಪ್ಪು ಮಾಡ್ಲಿಲ್ಲ, ಅಯ್ಯೋ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಮಾತಾಡ್ತೀವ? அப்படி பேசினா ஒன்னும் செல்லாது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ಏನು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. உங்களை வாய மூட சொல்வார். யாரு? ஜட்ஜ் இல்ல, உங்க லாயரே. உங்களுக்கு ஒரு லாயர் இருப்பாரு, அவர் சொல்வாரு. உங்களுக்கு ஒரு லாயர் இருக்காரு, அவர் என்ன சொல்வாரு? ನಮಗೆ ಇರುವಂತ ಇನ್ನೊಬ್ಬ ವಕೀಲ ಅವ್ರೇನ್ ಹೇಳ್ತಾರೆ? அப்பா நான் தான் இங்க இருக்கிறேன், என் வேலை தான், நான் லாயர், எதுக்கு தான் என் வேலை, நான் என் வேலையை செய்றேன், நீ வாயை மூடுப்பா அப்படின்னு சொல்லுவார். ನಾನು ನಿನಗೋಸ್ಕರ ಇರುವಂತ ಒಬ್ಬ ವಕೀಲ, ನೀನು ಬಾಯನ್ನ ಮುಚ್ಕೊಂಡು ಇರು ಎಂಬುದಾಗಿ நீ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ. நல்லவன்றத நான் வந்து எடுத்து சொல்றேன், நீ வாயை மூடுப்பா அப்படின்னு அவன் சொல்வாரு. ನೀನು ಒಳ್ಳೆಯವನು ಎಂಬುದನ್ನ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ನೀನು ಬಾಯಿ ಮುಚ್ಚಿ ಇರು ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ. So, இங்க அதான் செய்றார் ஆண்டவர். மரியாளுக்கு வந்து என்ன சொல்றாரு? மரியாள் வந்து நல்ல காரியத்தை செய்திருக்கிறாள், அவளால முடிந்த காரியத்தை செய்திருக்கிறாள், நீங்க எல்லாம் சும்மா இருங்கப்பா, அவளை வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. ಇಲ್ಲಿ ಮರಿಯಳು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ನೀವೇನು ಮಾಡಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ನೀವೆಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಕರ್ತರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்காக என்ன பண்றாரு? பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிறார். ಹಾಗಾಗಿ ಕರ್ತರು ನಮಗಾಗಿ ಅವರು ಮಾತಾಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. சோ இன்னைக்கு 3 காரியத்தை பார்த்தோங்க நம்ம. ಈ ದಿನ ನಾವು 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡಿದ್ವಿ. ஆராதனைனா என்ன? ಆರಾಧನೆ ಅಂದ್ರೆ ಏನು? தேவன் நம்மளை சேத்துல இருந்து உயர்த்தியதுனால நம்ம என்ன பண்றோம்? அவரை நம்ம உயர்த்துறோங்க. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಆಳದಿಂದ ಮೇಲೆ ಎತ್ತಿರುವ ಹಾಗೆ ನಾವು ಆತನನ್ನ ಉನ್ನತಕ್ಕೆ ಏರಿಸಬೇಕಿದೆ. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ಎರಡನೇದೇನ್ ನೋಡಿದ್ವಿ? மரியாளோடைய ஆராதனையும் யூதாஸ் காரியத்தோட என்னது திருட்டுத்தனத்தையும் நம்ம பார்த்தோங்க. ಮರಿಯಳ ಒಂದು ಆರಾಧನೆಯು ಆ ಯೂದ ಇಸ್ಕರಿಯೋತನ ಕಳ್ಳತನದ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. மரியாள் வந்து மனுஷர்களுக்கு மரியாதை கொடுத்தாள், அவள் வந்து பொருள்களுக்கு மரியாதை கொடுக்கல. யூதாஸ் காரியோத்து பொருள்களுக்கு மரியாதை கொடுத்தான், மனுஷர்களுக்கு மரியாதை கொடுக்கலங்க. ಇಲ್ಲಿ ಮರಿಯಳು ಮನುಷ್ಯರಿಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಟ್ಲು, ವಸ್ತುಗಳಿಗೆ ಅಲ್ಲ. ಆದ್ರೆ ಯೂದ ಇಸ್ಕರಿಯೋತ್ ಮನುಷ್ಯರಿಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡ್ಲಿಲ್ಲ, ವಸ್ತುಗಳಿಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಟ್ಟ. கடைசியாக
ஆண்டவர் வந்து என்ன பண்றார்? மரியாளுக்காக பரிந்து பேசுறார். அவ மத்தவங்க வாய மூட வைக்கிறார் ஆண்டவர். அவளுக்காக இயேசு கிறிஸ்து யுத்தம் செய்கிறார். ಇಲ್ಲಿ ಕೊನೆಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಮರಿಯಳ ಪರವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರು ಬೇರೆಯವ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ಲಿಲ್ಲ. ಅವರ ಬಾಯಿಗಳನ್ನ ಮುಚ್ಚಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ ஆண்டவர் தான் நம்மளுடைய பொக்கிஷங்க. ಹಾಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರೇ ನಮ್ಮ ಒಂದು நம்ம ಸಂಪತ್ತಾಗಿದ್ದಾರೆ. ஆராதனை செய்யும்போது கர்த்தருக்கு அது பிரியமா இருக்குதுங்க. அந்த ஸ்மெல்லு நீங்க செய்ற அந்த உங்க வாழ்க்கை வந்து அந்த ஸ்மெல் வந்து ஆண்டவர் வரைக்கும் பரலோகம் வரைக்கும் போகுமாங்க. ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ ಒಂದು ಸ್ತುತಿ ದೇವರಿಗೆ ಪರಿಮಳವಾಗಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲ್ಪಡುತ್ತೆ. வெறும் நம்ம பாடுற பாட்டு இல்ல, வாயில இருந்து வர்ற பாட்டு இல்ல, நம்ம வாழ்க்கையில இருந்து வர்ற நம்ம வாழ்க்கையே ஒரு சுகந்த வாசனையா இருக்குமாங்க. ಆ ಹಾಡುವಂತ ಹಾಡಲ್ಲ, ನಮ್ಮ ಜೀವಿತವೇ ಒಂದು ಸುಗಂಧ ವಾಸನೆಯಾಗಿ ಅದು ಹೋಗಲ್ಪಡುತ್ತೆ. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் ஒரு இரு- வசனத்தை படிச்சு நான் முடிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் படிங்க. 2 ಕೊರಿಂಥ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಚನ, இல்ல 15வது வசனம். 15. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுகிறவருக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் ஆ, நாங்கள் ஆ, தேவனுக்கு ம். கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ನಾಶನ ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವವರಲ್ಲಿಯೂ ನಾವು ದೇವರ ಮುಂದೆ ಕ್ರಿಸ್ತನ ಪರಿಮಳವರಾಗಿದ್ದೇವೆ. பரிமளா 2 பரிமளா சிஸ்டர் இருக்காங்க நம்ம சர்ச்ல. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ பரிமளா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கிறிஸ்துவின் நறுமணமாய் இருக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்றாங்க. ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ಪರಿಮಳವಾಗಿ ಇದ್ದೇವೆ. கிறிஸ்துவின் பரிமளம் அப்படின்னா நம்ம எங்க போனாலும் ச்சே இவங்க வாயில இருந்து வர்ற வார்த்தை, இவங்க 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 இவங்களுடைய சுபாவம் என்ன பண்ணுது? என்ன கொண்டு வருது? சென்ட் ஸ்மெல் அடிக்குது. ನಾವು ಎಲ್ಲೇ ಹೋದ್ರು ನಾವು ಮಾಡುವಂತ ಒಂದು ಮಾತಾಡುವಂತ ಮಾತುಗಳು ನಾವೆಲ್ಲೇ ಹೋದ್ರು ಆ ಒಂದು ಪರಿಮಳವನ್ನ ತರುವಂತದ್ದಾಗ್ಬೇಕು. சரி பிரதர், நாளைக்கு போய் நல்ல சென்ட் பாட்டில் வாங்கிக்கிறேன், புஷு புஷு புஷுன்னு அடிச்சிட்டு நான் போறேன் பிரதர். அந்த சென்ட் சொல்லங்க. ನಾವು ಹೋಗಿ ಒಂದು ಸೆಂಟನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಅದನ್ನ ಹೊಡ್ಕೊಂಡು ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಒಂದು ಸೆಂಟ್ ಬಗ್ಗೆ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. சென்ட்டே அடிக்கலனாலும் கிறிஸ்தவன் வந்து என்னவா இருப்பான்? பரிமளமா இருப்பான். ಆ ಸೆಂಟನ್ನ ಹೊಡ್ಕೊಳ್ಳದೆ ಹೋದ್ರು ಕೂಡ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನು ಪರಿಮಳವಾಗಿರ್ತಾನೆ. ஏன்னா நம்மளுடைய பொக்கிஷம் யாரு? நம்மளுடைய பொக்கிஷம் யாருங்க? ஏசப்பா. அவர்தான் நம்பர் 1ங்க. ನಮ್ಮ ಒಂದು ಸಂಪತ್ತು ಅವರೇ ಆಗಿದ್ದಾರೆ. ಅವರೇ ನಂಬರ್ 1. சோ நம்ம யோசித்து பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡೋಣ. யாரு நம்மளுடைய பொக்கிஷம்? ಯಾರು ನಮ್ಮ ಸಂಪತ್ತು?